இந்த நாளிலே தேவன் நமக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற தேவ வசனத்தை நாம் தியானித்து அதற்காய் செபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே வாலிபர்கள் இந்த ஆராதனை முன்வந்து 2வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனை நடத்த முன்வரும் பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆராதனையோடு கூட சேர்ந்து அவர்களை தேவன் எப்படி வழி நடத்துகிறார், ஆசீர்வாதத்துக்குள் அவர்களை எப்படி வெற்றி சிறக்க பண்ணுகிறார், அவர்கள் நன்மையினால் எப்படி முடிசூட்டப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே 90ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். Psalms 90 verses 3. சங்கீதம் 90 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, You turn man to destruction and say, Return, O children of men. இந்த நாளை நாம் பார்க்கிற பொழுது தேவ வசனத்திற்குள் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள், இந்த வசனத்தினால் தேவன் நம்மோடு இடைப்படுகிற காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் 3ஆம் வசனத்தை குறித்து சொல்கிற காரியம் டிஸ்ட்ராக்ஷன், அழிவிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உயர்வை, மேன்மையை நமக்கு தேவன் காண்பிக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கை நாம் பார்க்கிற பொழுது மனிதனை தேவன் தூசி, அதாவது குப்பையிலிருந்து மனிதனை எடுக்கிறார். The man returns to dust. மனிதன் மண்ணுக்கு திரும்புகிறதான ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். Return to dust. இந்த வேத வசனத்திற்குள் இருக்கிற இந்த ரகசியங்களை நாம் பார்க்கிற பொழுது இந்த 90வது சங்கீதத்துல சில குறிப்பிட்ட காரியங்கள் நாம் பார்க்கிறோம். 1 முதல் 17 வரைக்கும் எல்லா வசனங்களுக்குள்ளும் இருக்கிற காரியங்கள். ஆனால் இந்த சங்கீதத்தை நாம் கொஞ்சம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 89ல 11வது வசனங்கள் தொடங்கி 18 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைமையை நாம் பார்க்க வேதம் நமக்கு அறிவை கொடுக்கிறது. The heavens are yours and earth also is glory. தமிழ் வாசகம். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். இந்த நாட்கள் நாம் பார்க்கிற பொழுது, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிற பொழுது ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேஷ், இந்த 2 மாநிலமுடைய 3 மாவட்டங்கள் பெரிதாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் ஒரு இடத்திலிருந்து இன்னிடத்திற்கு மைக்ரேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய சாவு எண்ணிக்கை எவ்வளவா இருக்குமோ, எப்படி இருக்குமோ என்று சொல்லி உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய புயல் காற்று. ஆனால் இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நாம் மற்ற வெளி சூழ்நிலைகளையும் நாம் பார்க்க கவனமாக தேவன் நம்மை அழைக்கிறார். ஒரு மனுஷனுடைய நிலைமை, ஒரு மனுஷனுடைய நாட்கள், ஏன்னா எல்லாம் உம்முடையது, வானமும் உம்முடையது, பூமியும் உம்முடையது, உலகம் அனைத்தையும் நீதான் சிருஷ்டித்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த 90வது சங்கீதம் 1 முதல் 17 வரை நீங்க பார்த்த எல்லாம் அவருடைய சிருஷ்டிப்பு, எல்லாம் அவரால் உண்டாயிருக்கிறது. ஆனால் இந்த 90 1 முதல் 17 என்ன சொல்லுகிறது? The time is short. நாம் குறுகிய ஒரு நாட்களுக்குள் இருக்கிறோம். வேதத்துடைய கடைசி நாட்களுக்குள் இருக்கிறோம். வேதத்தினுடைய காரியங்களை நாம் கவனமாய் வாசிப்போம் என்று சொன்னால்
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை கடைசி மணி நேரத்தை சார்ந்திருக்கிறது என்றுதான் வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கத்தான் பல வெளிப்பக்கம் பார்க்கிறோம். எந்த பக்கம் திரும்பினாலும் அழிவு, இயற்கையினால் அழிவு. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அப்படிதான் தேவனால் காக்கப்பட்டு வருகிறோம். ஒரு மனுஷனுடைய நிலைமை, ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை அடுத்த நிமிஷம் என்ன ஆகுமோ தெரியாது. ஆனால் இங்கே வேத வசனத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்கிறோம், the Psalms 90 centers on the brevity of life and the stewardship on time. இதான் ஒரு நிலைமை. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். நம்ம என்ன செய்யணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படின்னா, we have to struggle to inherit heaven into our life. நேற்று பார்த்தோம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22 தொடங்கி 32 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் நேற்று தினத்தில் தியானித்த பொழுது, யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் போராடுகிறவனாய் இருக்கிறான். யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் போராடுகிறவனாய் இருக்கிறான். wrestling with God என்று பார்க்கிறோம். ஆனா அவருடைய டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் என்று இருக்கிறது. ஸ்ட்ரகிள். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் we should struggle ourselves. போராட வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரகசியம். பல நேரங்களில் நாம் தேவனுடைய திட்டத்தை, தேவ தீர்மானத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் போராட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒருவேளை இந்த ஆராதனை நீங்க செய்தி எடுக்கணும்னு சொன்னா ஏதோ கான்பிடென்ட்ல பேச முடியாது, விசுவாசத்திலையும் பேச முடியாது, ஏதோ நம்பிக்கையில பேச முடியாது. We have to struggle to receive the message from God. யாராலும் பேசலாம், எதை வேணாலும் பேசலாம். It should reach to people. ஏதோ அதாவது நீ பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது பிடித்த உணவை சமைத்தாதான் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. The purpose to be fulfilled. எனக்கு டைம் இல்லை, எனக்கு சமயம் வாய்க்கல, நான் ஏதாவது கையில கிடைக்கிறத எடுத்து நான் சமைப்பேன்னு சொன்னா பிள்ளைய சொல்ல நீங்க சாப்பிட்டு கொண்டுருவாங்க. நீ சபை அப்படித்தான் இருக்கு. நீ பல சபைகள் இன்றைக்கு வேற வழி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஒரு போக்கு இடம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஜனங்க. ஒரு ஆராதனை முடித்து ஒரு நண்பர் வருகிறார், ஏதோ ஒரு பிரச்சனை, என்னை தொடர்பு கொள்ளுகிறார், நான் அவரோடு பேசுகிறேன். நான் சொன்னேன், இப்பதானே சபைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, ஏன் சபையில தேவன் உங்களோடு பேசலையா அப்படின்னு. பாஸ்டர் தான் பேசினாரு, தேவன் பேசல. அவரை பொறுத்த வரைக்கும் பாஸ்டர் பேசுறாரு. என்ன பேசினாரு? எங்க பிரதர் அவர் பேசுறது எதுவுமே விளங்க மாட்டேங்குது. ஏதோ கதை பேசிட்டு இருக்காரு. விசாகப்பட்டினம் போனாராம், அங்க இருந்து பஸ் கிடைக்கலையா, அங்க இருந்து அங்க போனாராம், இங்க வந்தாராம், இதை சொன்னாராம். அதே பிரசனத்துல பாதி முடிச்சுட்டாரு, கதை சொல்லியே முடிச்சுட்டாரு. மீதி அனௌன்ஸ்மெண்ட், இந்த வாரம் என்ன ப்ரோக்ராம், அடுத்த மாசம் என்ன நடக்குது, இவ்வளவுதான் சபை என்று சொல்லி அவர் வேதனையோடு சொன்னார். ஆனா இன்னைக்கு ஒரு ஆராதனைக்குள்ள நாம் வருகிறோம் என்று சொன்னா தேவன் என்னோடு பேசுகிற காரியம் என்ன? I want to give you a small instruction. 89 என்ன சொல்றாரு? வானமும் பூமியும் உலகத்தில் உள்ள எல்லா சிருஷ்டிப்பும் தேவனுடையது. முதல் காரியம். இரண்டாவது, ஆகையால் அவருடைய வார்த்தையின்படி அவர் வருகை சமீபமா இருக்கிறது. நீங்கள் நேரம் குறுகியதா இருக்கிறதுனால நீங்க தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடிய ஆகிட்டபடி. இதை இந்த சபையினுடைய இந்த வாரத்திற்குரிய இந்த நாளுக்குரிய செய்தி. பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், வயசானவங்களாகட்டும், யாரா இருந்தாலும் நாம் பலவந்தம் பண்ணணும். இது வந்து எக்ஸாம்பிள் வேற எதையும் சொல்ல வேண்டாம். நம்ம சபையில வந்து பார்த்தீங்கன்னா நாடுனா நாங்கள் சேரை குறைச்சிக்கிட்டே வரோம். எதுக்கு? ஜனங்க வெளியிருந்து ஜனங்க நிறைய வந்து உட்காரணும், உள்ள நிறைய ஜனங்க வரணும். We want to give place. வந்து உட்காரும் போது எனக்கு முடியல, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு ரொம்ப நேரம் கீழே உட்கார முடியாது, நான் சேரை உட்காருவேன் அப்படின்னா பலவந்தமா சீக்கிரம் வரும். லேட்டா வந்துட்டு இங்க இருந்து இடிச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு சேர் காலியா இருக்குன்னா போய் உட்கார முடியாது. மற்றவங்க மெசேஜ், மற்றவங்க கேட்குற மெசேஜை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. It should be perfect and prompt. எவ்வளவு இடம் இருக்கு, வந்தோன்னா அங்கதான் வந்துடுறோம். This is what
indiscipline in our church. I want to maintain everything perfectly. தேவராஜ்யம் எப்படி இருக்கும்? இங்க பாரு, ஒழுங்கு, இங்க இருக்கிற ஒழுங்கை பார், ராஜ்யம் அப்படித்தான். எனக்கு இந்த சிமிலாரிட்டி பாத்தீங்கன்னா, இங்க வேதம் சொல்றது, தேவனுடைய குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபை எப்படி நடத்த முடியும்? அப்ப we should be prompt and perfect. Get out little early. சீக்கிரமா எந்திரிங்க, வேலையை செய்யுங்க. மற்ற நாள் வேலைக்கு கூட நீ அரை மணி நேரம் லேட்டா போலாம், 3 நாள் லேட்டா போனா ஒரு நாள் ஆப்சென்ட் பண்ணிடுவோம் வேலையில. ஆனா சபை என்பது தேவனுடைய ராஜ்யம், ஒரு தடவை விட்டா திரும்ப கிடைக்காது. ஒவ்வொரு நிலைமை பாத்தீங்கன்னா பரிதாபமா இருக்கிறது. இந்த சங்கீதத்தை பாத்தீங்கன்னா, the psalm begins a series of Sabbath song. என்னது இந்த சங்கீதம் 90 ஒரு முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை தேவனை எப்படி ஆராதிப்பது என்பது ஒரு சீரியஸ், begin with serious song for Sabbath. அதான் இந்த சங்கீதம் 90 ரகசியம், சீரியஸ் சாங். அடுத்து என்ன சொல்றாரு? intended for public worship. பொது ஆராதனை. தேவனை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும், தேவனோடு நாம் எப்படி இடைபட வேண்டும், தேவன் என்னிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன, எந்த சூழ்நிலையில அவர் விசுவாசத்தை, என் எதிர்பார்ப்புகளை, என் வாஞ்சைகளை, என் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறார் என்று நாம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பார்க்க வேண்டும். என்னுடைய இருதயமும் என் யோசனையும் தேவனுடைய சமூகத்திலே ஆராதனையோடு இணைந்திருக்கிறபடினாலே அவர் என் வாஞ்சைகளை அறிந்திருக்கிறார், என் விருப்பங்களை அறிந்திருக்கிறார், என் வேண்டுதல்களை அறிந்திருக்கிறார், என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும். இதுதான் ஒவ்வொரு முறையும் தேவனோடு நாம் வைத்து தேவனை சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக் கொள்ளுகிற காரியம். முதலாவது பார்த்தீங்கன்னா, get to know yourself. உன்னை குறித்து முதலாவது நீ அறிந்து, உன்னை குறித்து நீ அறிந்து கொள்வதனால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அறிவது என்பதாக get to know the Holy One of Israel. உன்னை குறித்து அறிந்து கொள். போன வாரம் 5 பாயிண்ட் சொன்னேன் உங்களுக்கு. முதலாவது நான் யார் என்று முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். get to know. இரண்டாவது get to know about him. அவரை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். அவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், என் தேவன் என்ன எதிர்பார்க்கிற இடத்துல, அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, என்னிடத்துல நன்மை எதிர்பார்க்கிறாரா, என்னிடத்துல ஐஸ்வர்யத்தை எதிர்பார்க்கிறாரா, எதை எதிர்பார்க்கிறார்? worship him in the beauty of his holiness. பரிசுத்த அலங்காரத்தோடு நீங்கள் அவரை தொழுது கொள்ளுங்கள். worship him in the beauty of his holiness. அவருடைய பரிசுத்த, his holiness. உன்னுடைய பரிசுத்தம் வேண்டாம். தேவனை ஆராதிப்பதற்கு உன்னுடைய பரிசுத்தம் வேண்டாம். நீ உன்னை பரிசுத்தவான் என்று சொல்லாதே, உன்னை நல்லவன் என்று சொல்லாதே. அப்ப என்ன சொல்றாரு? தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னா ஒரு சீக்கிரட்டை சங்கீதக்காரனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தேவனை எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னா அவருக்கேற்ற பரிசுத்தத்துல. அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரு, எதுல பரிசுத்தமா இருக்கிறாரு, அவருடைய பரிசுத்தத்துக்கு என்ன மதிப்பு இருக்கிறது, இவைகளை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பரிசுத்தம் என்ன? ஒரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தோடு பிதாவுடைய பரிசுத்தத்தை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. That is different from us. நமக்கு நம்முடைய பரிசுத்தத்துக்கும் தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள். அப்போ வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு நீங்கள் அவரை தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கும் போது எந்த பரிசுத்தத்திலே நாம் அவரை ஆராதிக்க வேண்டும்? ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்முடைய பாவங்களையும் அந்த தண்ணீரோடு சேர்த்து வைத்து அவர் எடுத்து போடுகிறார் என்று சொல்லுகிற விசுவாசத்திலே நாம் தேவனோடு இணைந்து தேவனோடு நடப்பிக்கிற காரியம். இத பல குடும்பங்களில் ஒரு சகோதரி இடத்துல ஜெபிக்க வந்தார்கள். சில ஆண்டுகள் முன்பதாக ஜெபிக்க வரும் பொழுது அவர் கேட்டார் எங்ககிட்ட, நாங்கள் தேவனை
அறிந்துட்டோம், ஞானஸ்தானம் பெற்றுட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு மெத்தட் எது எப்படி என்று எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியல. ஏதோ வேதம் வாசிக்கிறோம், ஏதோ செபிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா எங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய அன்வான்டட் கன்ஃபியூஷன், நிறைய குடும்பத்துல ஒரு தெளிவு இல்லாம இருக்கும். எந்த ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு ஒரு பயம் வருது. இதற்கு தேவனுடைய ஆலோசனை என்ன என்று கேட்கும்போது நான் கேட்டவங்ககிட்ட, ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறீர்களா? ஒரே ஒரு கேள்வி. அவங்க சொன்னாங்க இல்ல, அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வந்தாதான் ரட்சிப்பின் அனுபவமே உனக்கு வருது. அதுக்கு பிறகுதான் தேவன் உங்களோடு இடைப்படுகிறார். ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னா தேவன் வீட்டுக்கு வந்துடுவாரா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பேப்டிசம் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பல நேரங்களில் இந்த பிள்ளைகள்கிட்ட நிறைய ஒரு கேள்வி இருக்கு. ஏன் குறிப்பா ஆபிரகாம் கூட யோசிப்பார். ஒரு வசனத்தை சொன்னோன்னு நீங்க பிரசங்கத்தை எழுதுறீங்களே, விக்ரம் பலமுறை கேட்டிருக்காங்க. ஒரு 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 வசனத்தை சொன்னோன்னே ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துறீங்க. அப்படி நின்ற இடத்துல எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு சில உண்மையை சொல்லட்டுமா அவங்களுக்கு? எவ்வளவு பேர் கத்துக்கணும்னு ஆசை வாலிப பிள்ளைகள்? நிஜமா? சரி, நான் சொல்லித்தரேன். நேற்று பார்த்தீங்கன்னா டிவியில ஒரு காலையில் உட்கார்ந்து ஒரு நியூஸ் பார்ப்பேன். கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சுன்னா சன் நியூஸ் பார்ப்பேன். அப்படி அது முடிச்சோன்னா ஒருவேளை டைம் இருந்தா பேப்பர் எடுத்து பேப்பர் நியூஸ் எல்லாம் பார்ப்பேன். ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது ஒரு செய்தி எனக்கு இருக்கும், ஏதாவது ஒரு செய்தி எனக்கு இருக்கும், ஏதாவது எங்க இருந்தாலும் வரும். நேற்று தினத்துல ஒரு காரியத்தை நான் பார்த்துருக்கேன். அது பாருங்க, நீங்க எப்படி எந்த கவனத்தோடு பாக்குறீங்கன்னு தெரியாது, நான் எந்த வியூல பாக்குறேன் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். நேற்று காலையில சன் நியூஸ் முடித்த உடனே ஐ திங்க் வணக்கம் தமிழகம்னு ஒரு சின்ன ஒரு இது வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன் பண்ணணும்னு பார்த்தது இல்ல, சுகி செல்வம்னு ஒருத்தர் பேசுறாரு. சரி, நல்லா பேசுவார். அவர் ரொம்ப பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்து கொடுப்பார். அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் உயர்ந்தவனா காணப்படணும் அப்படின்னா அதுக்குன்னு சில குணாதிசயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். சிறங்கொடி செல்லப்பனார் அப்படின்னு ஒருத்தர் 85 வயசு, கிட்டத்தட்ட அநேக பட்டங்கள் வாங்கியிருக்கிறாரு. அவர் மேத்தமெட்டிக் டீச்சர், ஆனாலும் தமிழில் சிறப்பதிகாரம், இப்படி நிறைய அகராதிகளை புரட்டி பல இடங்கள்ல பேசுகிறார். அவர் ஒரு நாள் ஒரு பெரிய மேடையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் பேசும் பொழுது ஒரு கான்செப்ட் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, ஒரு கான்செப்ட் கொடுக்கிறார். பாரதியார் பாரதியார் படத்தை பார்க்கும் பொழுது தலையிலே கட்டியிருக்கிற தலப்பாகை ஒரு இமயமலை போன்றவும், கழுத்து இந்த கோட்டு போட்டிருப்பார், பிளாக் கோட், அந்த வி ஷேப் தென்னிந்தியாவை குறிக்கிறதாகவும் அவர் சொல்லிட்டு, இமயமலையை தன்னுடைய தலையிலும் தென்னிந்தியாவை தன்னுடைய மார்பிலும் சுமந்து கொண்டிருக்கிறவர் பாரதியார் அப்படின்னு சொல்லும் போது ஜனங்கள்லாம் கை தட்டினாங்க. அப்பதான் அந்த சுகி சிவம் அவருடைய பேச்சு சொற்பொழிவு கேட்க உள்ள போறாரு. போகும் பொழுது இவ்வளவோ சொல்லிட்டு, நான் சில நாட்கள் முன்பு ஒரு சொற்பொழிவை கேட்கும்படியாக நான் போகிறேன். அந்த சொற்பொழிவை பேசுகிறவர் ஒரு சின்ன வாலிப தம்பி. சுகி சிவம் இப்படி ஒரு கருத்தை சொன்னார், அந்த கருத்து என்னை மிகவும் கவர்ந்தது. இந்த தம்பிக்கு இந்த வாலிப நாட்கள் நல்ல ஞானம் என்று சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சுகி சிவம் உள்ள பொண்ணு இவர் இப்படி இருக்கணும் இருக்கு. அப்போ அதை சொல்லிட்டு சொல்றாரு, அவ்வளவு உயர்ந்த ஒரு மனிதன் எந்த கருத்தை யார் சொல்லுகிறார்களோ அது நன்மையாக இருக்கும் பட்சத்துல அதை எடுத்து இருதயத்திலே பதித்து வைத்துக் கொண்டு, எந்த கருத்தை யார் சொன்னார்கள் என்று ஒரு 100 பேர் மத்தியில பேசின ஒரு கருத்தை எடுத்து 1000 பேருக்கு மத்தியில இப்படிப்பட்ட மனிதர் சொன்னார் என்று சொல்வது அவர் தலையிலே அவரை மகுடம் சூட்டிக் கொள்வதை போல ஒரு உணர்வு. நீ பாத்தீங்கன்னா
எந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாலும் சொல்ல மாட்டோம். எப்படிங்க வளர்ந்துருக்கேன்? நான் கேட்ட மினிஸ்டர் இருக்கேன், இப்படி 22 வருஷமா இந்த ஊழியக்காரர் வழி நடத்துறாரு சொல்லியிருக்குமா யாராவது? நான் கவலைப்பட மாட்டேன். எந்த நிலைமையில் தேவன் என்னோடு பேசினாலும், யாரை கொண்டு பேசினாலும் அவர்களை குறித்து நான் பெருமையாய் சொல்லுவேன், அதை குறித்து மேன்மையாய் சொல்லுவேன். இந்த புஸ்தகத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன், இந்த நபர் இப்படி ஒரு செய்தியை அதில் எழுதி வைத்திருக்கிறார், சொல்றது தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, மற்றவர்கள் கருத்தை நாம் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நமக்கு மேன்மை கிடைக்காதுன்னு நினைக்கிறோம், அப்பதான் மேன்மை கிடைக்கும். ஏன்னா நம்மள ஒரு கதையை சொந்தமா சொல்ற கதை வேற. ஒரு புஸ்தகத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன், திரு எம் ராஜாமணி என்று சொல்லுகிறவர் எழுதுகிற ஒரு கருத்து, அதிலிருந்து ஒரு கதையை படிச்சேன். அந்த கதை இந்த ரகசியத்தை சொல்லுதுன்னு சொல்லும் போது ராஜாமணி எந்த விதத்திலும் குறைந்து போக மாட்டார், மேம்பட மாட்டார். ஆனா இந்த புஸ்தகத்திலிருந்து நான் இதை எடுத்தேன்னு சொல்லுகிற பொழுது என்னை நான் தாழ்த்துக்கிறேன். எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை. ஒரு மனுஷனுடைய செய்தி நான் எடுத்து உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது நமக்குள்ளே ஒரு மேன்மை தானாக உண்டாகுது. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, we try to appreciate others. Whatever they do good, we appreciate. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷன். நேற்று பாருங்க, எவன் உலகம் முழுவதும் ஜனங்க பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா எனக்கு தேவன் சொன்ன காரியம், அவங்களுக்கு ஒருத்தர் உனக்கு ஒரு சின்ன உதவி செய்யறாங்களா, say appreciate them. Don't ever discourage anyone. Don't ever discourage. You try to appreciate. அவர்கள் செய்கிற அந்த வேலைக்கு ஏற்ற ஒரு வாழ்த்து, அட்லீஸ்ட் வாழ்த்து சொல்லாட்டியும் பரவாயில்ல, டோன்ட் எவர் கண்டெம், குறை சொல்லாதிருங்கள். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீத புஸ்தகத்துல 90வது சங்கீதத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம், as you do this experience develop personal holiness. இது என்ன செய்யும்? உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட பரிசுத்தத்தை உங்கள் வாழ்க்கையில அது மிகுதியாய் கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. வேதத்தை நாம் வாசிக்கிற பொழுது மாத்திரமல்ல, வேதத்தை சுற்றி இருக்கிற காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கை என்கிற பாடத்தை நாம் வாசிக்க ஆரம்பிக்கணும். எல்லா நிலைமைகளிலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரே நிலைமையில் இருக்கா, சூழ்நிலைகள் தானாய் மாறிக்கொண்டே இருக்கு. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, மோசஸ் mentions the infinity of God by compassion, give a point of reference to the Psalm's main topic, life's brevity. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து நீ அறிந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, இவன் எத்தனை காலம் இந்த பூமியில வாழ போகிறான், எத்தனை காலம் இவன் இந்த பூமியில நிலை நிற்க போகிறான். ஒரு மரம் செடி கொடி பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துல இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் என்ன செய்யறாங்க, ஒரு மரத்தை அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம ஒரு மரத்தை வெட்டக்கூடாது. ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட பேசிட்டு அவன் சொல்றாரு, மனுஷனை வெட்டிடலாம், மரத்தை வெட்ட முடியாது. மரத்துக்கு இருக்கிற கணம் கூட யாருக்கு இல்லை, மனுஷன். ஒரு மரத்தை வெட்டின உடனே யாரோ போன் பண்ணி இருக்கிறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, 15 நிமிஷத்துல 10 பேர் வந்துட்டாங்க. 3 வேன், 2 காரு, 2 மோட்டார் சைக்கிள். யார் வெட்டினா, எதுக்கு வெட்டினாங்க, போட்டோ எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து இந்த மரத்தை மெஷர்மெண்ட் பண்ணி இவ்வளவு எத்தனை வருஷமா அந்த இடத்துல இருக்குன்னு ஒரு 10 என்கொயரி பண்ணி ஒரே கூட்டம் சொன்னாரு. இன்னும் சர்க்கார் நகர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரிட்ஜுக்கு கீழே ஒரு மனுஷனை வெட்டி போட்டிருக்காங்க. 3 மணிக்கு வெட்டியிருக்காங்க. எந்த மனுஷனும் அதை பத்தி அக்கறையே இல்லாம போறதும் வரதும், எது நமக்கு எதுங்க வாக்கு, கொஞ்சம் உயிர் இருக்கு, அவனை கொண்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம். 3 மணில இருந்து அதிகாலை 3 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் யாருமே வரல. 7:15 ஒரு போன், போலீஸ் ஸ்டேஷன், நேபாள் போலீஸ் ஸ்டேஷன் இங்க போகுது, அங்க இருந்து ஆட்கள் வராங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் பண்ணி மாடியை கொண்டு போய் விக்டோரியா ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க, ராமி ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. ஒரு மனுஷனுடைய நிலைமை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா,
அவர் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியத்துடைய ரகசியத்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியை காண்கிறது போல கண்டு ஆவியால் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். Beholding as in a mirror, connotes reflecting as well as looking into. As we behold the glory of the Lord, we are continually transformed into the same image by the Spirit of the Lord. ஒரு கண்ணாடியை பார்க்கும்போது அந்த கண்ணாடி உங்கள் முகத்தை சரியாக காண்பிக்கிறது. எப்படி இருக்கும் அப்படியே காண்பிக்கிறது. ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வித்தியாசம் பாருங்க. கண்ணாடியை நம்ம பார்க்கிற பொழுது கண்ணாடி எதை காண்பிக்குது? நம்ம முகத்தை, நம்ம இமேஜை திரும்பி காண்பிக்குது. ஆனால் தேவனை பார்க்கிற பொழுது அவருடைய சாயலை நமக்கு காண்பிக்கிறது. தேவன் அவரும் கண்ணாடியை போலதான். நீங்க கண்ணாடியை பார்த்தா உங்க மூஞ்சியை தான் திருப்பி காமிக்கும். ஆனா தேவனை பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தின் இமேஜை நம்ம மேல ரிஃப்ளெக்ட் பண்ணுது. Praise the Lord. It reflects the image of God through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால். இனி நம்ம எதை இந்த சபைக்கு வரும்போது யாரை பார்க்க வருகிறோம்? பிதாவாகிய தேவனை. அவருடைய முகம் என்ன ஆகும்? நமக்கு மேல் பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும். அந்த வெளிச்சத்தினாலே நாம் நம்முடைய முகத்திலே, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அநேக கரை திரைகளை எடுத்து மாற்றுவதற்கு அந்த இமேஜ் நமக்கு பிரயோஜனமா இருக்கு. அவர் சொல்றாரு, இதுதான் ஆராதனை, இதுதான் ஒரிஜினல் worship the Lord. நம்ம பார்க்கிற பொழுது நமக்குள்ள இருக்கிற குறைகளை அந்த ஆராதனை வெளிப்படுத்துகிறது. கண்ணாடியை பார்க்கிறோம், தலை கலைஞ்சிருக்கு, உடனே சீப் எடுத்து சிரிக்கும். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனீங்கன்னா ஹேண்ட்பேக் இருக்கும், அதை எடுத்து செய்வோம், கொஞ்சம் பவுடரை போட்டுக்குவோம், லிப்ஸ்டிக்கை போட்டுக்குவோம், சரி பண்ணிக்குவோம். எங்க போறீங்க? வீட்டுக்கு தான். ஒரு 4 தடவையாவது அந்த முகத்தை டச் பண்ணிட்டே இருக்கும். சரிதானே? இமேஜ் என்ன இமேஜ்? அந்த இமேஜ் போச்சுன்னா டோட்டல் டேமேஜ் லைஃப். அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்க வண்டியை. ஆனா அவர் சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாம், நீ அங்க பாரு, அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். அவருடைய முகத்தை நீங்கள் ஆராதிக்கும் போது, அவருடைய முகத்தை பார்க்கிற பொழுது அவர் சொல்றாரு, ஏன்பா, ஏன் இந்த பிரச்சனை உனக்கு? ஏன் இன்னைக்கு வேதனையோட வந்திருக்கிற? ஏன் துக்கத்தோடு வந்திருக்க? அப்படிதான். அப்படி ஒரு சம்பவம் தான் 18 வருஷமாய் நிமிரக்கூடாது இருக்கிற ஒரு ஸ்திரீ வாழ்க்கையில நடக்குது. நிமிரக்கூடாது இருக்கிற ஸ்திரீ அவள் தேவனை ஆராதிக்கும்படி சபைக்கு வருகிறார். ஆனா 18 வருஷமா தன்னுடைய குறையை குறித்து அவள் கவலைப்படவே இல்லை. She never care and consider about her weakness. வர ஆராதிக்கிறா, போயிட்டே இருக்கா. ஆனா அந்த ஆராதனை யார் இருக்கா? இயேசு வந்திருக்கிறார். இவள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எத்தனை குறை இருந்தாலும் அவைகளை மறந்து தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா. அந்த இமேஜ் அவளுக்கு வெளிப்படுத்துகிறது. இவன் நம்ம வேற சொல்லுது, ஒரு நிமிரக்கூடாத கூனின்னு நம்ம பார்த்தோம் பைபிள்ல. ஆனா அவர் என்ன சொன்னார்? இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா. அந்த இமேஜ் அவளை எப்படி கிறிஸ்துவுக்கு காண்பிக்கிறது? She is not a weak woman but the children of Abraham, the heirs of Abraham. ஆபிரகாமுடைய சந்ததி. இவள் இப்படி நிமிரக்கூடாது இருக்க முடியாது. என்னை ஆராதிக்கிறவள், என் முகத்தை பார்க்கிறவள், என்னை கண்டவுடனே வாழ்க்கையில பிரச்சனை மாற வேண்டும் அல்லவா. இன்னைக்கு தேவனை நிமிர்ந்து மகிமைப்படுத்தும்படியாய், ஆராதிக்கும்படியாய் இவளை நான் நிமிர செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை நிமிர செய்கிறார். இந்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தேவனோடு இடைப்பட்டு கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கையில பல குறைகளோடு, பல எதிர்பார்ப்புகளோடு, பல தடைகளோடு, பல பிரச்சனைகளோடு, பல எதிர்பார்ப்புகளோடு, சில எதிர்ப்புகளோடு வந்தாலும் அவருடைய முகத்தை பார்க்கிற பொழுது அதை மாற்றுகிறவர் நாம் ஆராதிக்கிறவர்.
அல்லேலூயா. பிரச்சனை மாறணும். நம்ம அன்னைக்கும் இயேசு பார்க்கலன்னு என்ன இருக்கும்? இதுதான் தேவனுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை. நாம் எந்த சூழ்நிலையில தேவனை ஆராதிக்கிறோம், எந்த இடத்திலே நாம் தேவனை ஆராதிக்கிறோம், எந்த சூழ்நிலையில தேவனை ஆராதிக்கிறோம். பிரச்சனை அப்படிங்கிற போது பிரச்சனை எங்கிருந்து வருது அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு மார்க்கமே கிடையாது. பிரச்சனைகளுக்கு தனியா ஒரு மார்க்கம் கிடையாது. காயினை பார்த்து கேட்கிறார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? பாவம் வாசற்படியிலே படுத்துரு. உன் வீட்டு வாசற்படியில நீ செஞ்ச பாவம் படுத்துரு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரகசியம். இதைத்தான் நம்ம மேன்மையாய் பார்க்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியங்கள், behold as in a mirror connotes reflecting. ஒரு மிரர் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதே போல as well as looking into, as we behold the glory of the Lord, we are continually transformed into the same image. We transform. நம்முடைய சாயல் எடுக்கப்பட்டுட்டு அந்த சாயல் நம்ம மேல பிரதிபலிக்கிறது. இதுதான் ஒரு சீக்ரெட். நீங்க பாருங்க, ஒரு கண்ணாடி வச்சுக்கிட்டு சூரியன் வருகிற திசையில நீங்க இந்த கண்ணாடியை போக்கஸ் பண்ணினா அந்த சூரிய வெளிச்சம் கண்ணாடியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த வெளிச்சம் எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அந்த இடத்தையெல்லாம் வெளிச்சமாய் மாற்றுகிறது இந்த ரிஃப்ளெக்டிங். அதே போல நீதியின் சூரியன் என்ன செய்யறாரு, நம்ம அவருடைய முகத்தை பார்க்கிறோம். அந்த முகத்தினுடைய பிரகாசம் நம்ம மேல அடிக்குது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறது, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறது. இதைத்தான் 2 கொரிந்தியர் 3:18 நம்ம பார்க்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, the way God's word is to be ministered. The way God's word is to be ministered. இதுதான் நம்ம பார்க்கிறோம். The glory of the new covenant. தேவனுடைய புதிய உடன்படிக்கை இதுதான். எப்படிப்பட்ட வார்த்தை, எந்த வழியில நாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல வேண்டும், எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தைகள் சொல்லப்பட வேண்டும், அதைத்தான் இங்க திரும்ப 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 நமக்கு உணர்த்தி காண்பிக்கிற சில காரியங்கள். முதலாவது 2 சீக்ரெட் நான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி அதை நீங்க உங்க முகத்தை பிரகாசிக்க செய்வது. முதலாவது காரியம், faithfulness to keep straight. The faithfulness to keep straight. ரெண்டாவது, a constant presence of love. இந்த 2 காரியம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய நன்மையை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய தேவ பலத்தை, ஒரு பெரிய தேவ சமாதானத்தை இது கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்குள்ள நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு முதல் நாளே உனக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம் காணப்படுமானால், இந்த நாளை நான் போக முடியல அப்படின்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா கர்த்தர் வேறு வழி வாசல்களை திறப்பார். உனக்கு அந்த உணர்வு இல்லை, இந்த வாரம் அடுத்த வாரம் போய்க்கலாம்னு ஒரு உணர்வு இல்லாம இருந்தான்னு வச்சுங்களேன், அப்படி பழகி போயிடும். அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரம் பழகிடும். அது பிறகு தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற முடியாது. We cut off ourselves from God, the God's relationship. தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து நம்மை பிசாசுக்கு பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான் அப்படின்னா, give some kind of unwanted trouble on Sundays. ஏன்னா பரிசுத்த ஓய்வு நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க 6 நாளும் பிரயாணப்பட்டால் 7வது நாளிலே தேவனை ஆராதிக்கும்படி ஒரு இடத்துல நின்றோம். தேவன் சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். ஆனா இந்த ஜனங்க என்னை ஆராதிக்கும் பொழுது இந்த
இந்த ஜனங்க என்னுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியல, என்னுடைய பிரசன்னத்தை உணர முடியல, நான் இங்கே இறங்குகிறேன் என்கிறத அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால மோசே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணு, ஜனங்களோடு நான் இடைபட விரும்புகிறேன். இதுதான் டேபர்நாக்கிளுடைய ரகசியம். மோசே என்ன செய்யறார்? ஆண்டவரே ஒரு டேபர்நாக்கிள் பண்றேன், ஆனா என்னுடைய யோசனை, என்னுடைய மனது, என்னுடைய எண்ணத்தின்படி அல்ல, நீர் எனக்கு கொடுக்கிற ஆலோசனையின்படி நான் செய்யறேன். ஏன்னா எங்க அந்த மாம்சம் வெளிப்பட்டுமோன்னு மோசே பயப்படுறான். கர்த்தருக்கு எது பிடிக்கும்? எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு உயரம், நான் எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்யறாம பிளான் பண்றான். தேவனிடத்துல கேட்டு 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 செய்யணும். அப்படி செய்கிற பொழுதுதான் அந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்பு கூடத்துல தேவனுடைய மகிமை இறங்குகிறது. இதுதான் நம்ம ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்துக்குள்ள இறங்கணும். இது நம்ம எதிர்பார்க்கிற காரியம். ஆலயத்துக்குள்ள தேவ மகிமை இறங்கணும்னா இந்த ஆசீர்வதிப்பு கூடத்துல உள்ள விசுவாசிகள் பார்த்தா சின்ன பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தொடங்கி முதியோர்கள் வரை, வயதான வரை என்ன செய்வாங்களா? தேவனை நின்று கொண்டு ஆராதித்துக் கொண்டிருப்பாங்க. அப்படி யாராவது அப்படி தூங்கி கீழே விழுந்த கொண்டு போய் ஆசரிப்பு வெளியே போட்டுவாங்க. ஏன்னா தேவ பிரசன்னம் அவ்வளவாக இருந்துச்சு. ஆசாரியர் வந்து நடுங்குகிறான். 3 பிரகாரமா அதை உண்டு பண்றான். வெளி பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். 3 பிரகாரமாய் தான் தேவனை ஆராதிக்கிறான். மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். அங்க தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசாரியரை தவிர வேறு யாரும் உள்ள போக முடியும். ஆசாரியனுக்குரிய தகுதி, தேவனை ஆராதிக்கிற விசுவாசிகளுக்குரிய தகுதி, இவைகள் எல்லாம் பிரிச்சு காமிக்கிறார். இவைகள் இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், எல்லாத்தையும் காண்பிக்கிறார். ஆனா அதுக்குதான் ஒரு காரியம் சொல்றாரு. Obey God. God's word is to be ministered. தேவனுடைய வசனம் எப்படி சொல்லப்படுகிறது? இங்கே believing the truthfulness of God's word does not guarantee that we will minister the truth in the spirit of God. எபேசியர் 4:15 யாராவது எடுத்து வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் என்ன சொல்றாரு? வளருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு சபை ஊழியத்துல எப்படி இருக்கணும்னா வளருகிறவர்களா. we should be grow in spirit. கிறிஸ்துவுக்குள்ளே, வசனத்துக்குள்ளே, சபைகளுக்குள்ளே வளருகிறவர்களா. வளர்ச்சிங்கிறது என்ன? வளர்ச்சிங்கிறது என்ன? ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா என்னைக்காவது பிள்ளைகள் வந்து பெற்றோரை எழுப்பியிருக்காங்களா? டைம் ஆயிடுச்சு, ஏம்மா இன்னும் தூங்கிட்டு இருக்கேம்மா, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கட்டணும், எனக்கு தண்ணி போடணும், யூனிஃபார்ம் எடுத்து வைக்கணும், தூங்கிட்டு இருக்கேம்மா, என்னைக்காவது சின்ன பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் போய் பெற்றோரை எழுப்பி நீங்க பாத்துறீங்களா? யார் எழுந்திருக்கணும்? பெற்றோர். எல்லாம் ராத்திரி எல்லாம் எடுத்து முடிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்தாலும் ஐயோ என் கணவன் வேலைக்கு போகணும், ஐயோ என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும்னு உளுந்தடிச்சு எந்திரிச்சு அந்த பிள்ளைகளை கொண்டு போய் பாதி தூக்கத்திலேயே தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல போட்டு வந்துடும். பாத்துருக்கீங்களா? ஏன்னா அந்த பிள்ளைய வந்து என்ன பண்றாங்க? ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்படித்தானே? அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பிள்ளைகள் அப்படிங்கும் போது பிள்ளைகளுடைய சுவாபம் என்ன? எதை குறித்தும் அவங்களுக்கு என்ன இல்லை? கவனம் இல்லை, கவலை இல்லை. அன்னைக்கு அம்மா வந்து என்ன பண்றாங்க? அந்த பிள்ளைய விட்டுட்டாங்கன்னா தூக்கிட்டே தான் இருப்பான் 10 மணி ஆனாலும். ஆனா அடுத்த நாள் நினைச்சு வந்துருமா, ஸ்கூலுக்கு போக மாட்டான். நேற்று நான் ஸ்கூலுக்கு போகல, மிஸ் திட்டுவாங்க, நீ கூட வா. அடுத்த நாள் புரியுது உங்களுக்கு? ஏன்னா தெரியும் தப்பு பண்ணிட்டோம், ஆனா தூங்கிட்டே இருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை அப்படியே இருக்குன்னு வச்சு காலேஜுக்கு போயிடுச்சு, அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பவும் தூங்கிட்டே தான் இருக்கு. கல்யாணம் அதுக்கு ஒரு பிள்ளை பிறகு, அப்பவும் அது தூங்கிட்டே தான் இருக்கு.
அந்த புள்ள எழுப்பி கேக்குதாமா பால் கொடுமா, அம்மா பசிக்குதுமா, ஏய் தூங்கு கொஞ்ச நேரம் அப்புறமா பார்க்கலாம் அப்படிங்கிற அம்மா பார்த்துருக்கீங்களா? அப்போ சின்ன பிள்ளைகளை என்ன செய்யணும்? வளருகிறவர்களாய் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? வாழ்க்கையில வளருகிறவர்களாய் பார்க்கிறோம். எப்படி வளர்றாங்க? டே பை டே மெச்சூரிட்டி. அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேங்க. எப்படின்னா the Psalms 90 centers on the brevity of life and the stewardship of time. பணிவிடைக்காரர்களாய் அந்த ஏற்ற காலத்திலே ஏற்ற காரியத்தை செய்யும்படி பணிவிடைக்காரர்களாய் நம்மை தேவன் மாற்றுகிறார். எந்த காலத்துல என்ன செய்யணுங்கிறது ஸ்டூவர்ட்ஷிப் தெரியும், பணிவிடைக்காரர்கள் தெரியும். பணிவிடை அடுத்த என்ன சொல்றாருங்க? In meditating upon human frailty, Moses compares life to the grass that withers. மோசஸ் என்ன சொல்றாரு? மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கான்? எப்படி இருக்கான்? கிராஸ், புல்லுக்கு ஒப்பா. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். எப்போ முளைக்கும் எப்ப சருகும் தெரியாது. 3 வயது பிள்ளை இறந்துருச்சு. ஏன் அது சாகர வயசா? அநியாயமா செத்து போச்சுங்க அந்த பிள்ளை. 3 வயசு பிள்ளை செத்துருச்சுங்க. 90 வயசுல ஒருத்தர் சாகுறாரு, அதுவும் வேதனை. 3 வயசுல அதுவும் வேதனை. ஆனா இதை பார்த்து என்ன கத்துக்கணும்? மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் God himself on the other hand is from everlasting to everlasting. Everlasting to, from everlasting to everlasting. எழுதிக்கொள்ளுங்க. God himself on the other hand is from everlasting to everlasting. 90ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீ பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அந்த நாட்களிலும் சரி இந்த நாட்களிலும் சரி என்றென்றைக்குமே நீ தேவனாய் இருக்கிறீர். From everlasting to everlasting. என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நீரே தேவனாய் இருக்கிறீர். அப்ப இங்க சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது because of man's sin, மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக 7ஆம் வசனத்தை பாருங்க. we have been consumed by your anger and by your wrath we are being terrified, and you have set our iniquities before you, our secret sin in the light of your countenance. 9ஆம் வசனம். for all our days have passed away in your wrath, we finish our years like a shine. 7 முதல் வாசிங்க தமிழ்ல. நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பதாக எங்கள் அந்தரங்கள் பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்தினாலும் எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. எங்க நாட்கள் எப்படி போயிடுச்சு? எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு நன்மை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வழி நடத்துவதற்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள வரணும்னு சொன்னா தேவனுடைய கோபம் நம்ம மேல இருந்து எடுக்கப்பட வேண்டும். The wrath of God should be taken away from us. தேவன் ஏன் கோபப்படுவார்? யார் மேல கோபப்படுவார் நினைக்கிறீங்க? வேதம் சொல்லுது, என்னை விட்டாய் ஆகையால் நானும் உன்னை விட்டு விட்டேன். இதுதான் ஒரே வார்த்தை. If you are not consider me, I never consider you. ஆனா வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை அறிகிறவர் விழுகிறான் என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிந்து ஒருவன் பின்மாற்றத்தில் போறதை விட அவன் கிறிஸ்துவை அறியாம இருக்கிறது நல்லது. தெய்வ கோபம் அவர்கள் மேல்
பற்றி இருக்கும். அதுதான் என்ன சொல்ற, நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கிற பொழுதும் ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை கொண்டு வரும் பொழுதும் தண்ணி தொட்டு உட்கார்ந்து கேட்போம். என்ன கேட்போம் தெரியுமா? உங்களை யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா ஞானஸ்தானத்துக்கு? ஃபர்ஸ்ட் நான் கேட்கிற கேள்விதான், did anyone force you for this baptism? No, we want to take. Why you want to take? அடுத்த கேள்வி, ஏன் எடுக்கணும் ஞானஸ்தானம்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ராஜ்யத்துக்கு போகணும். சரி, சபை, ஆராதனை, ராகோச்சனம், உபவாசம், மற்ற காரியங்கள் இதெல்லாம் ஒழுங்கா வருவீங்களா? வருவோம். சரி, உலகம், பிசாசு, மாமிசம் இதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவ ரட்சிப்பில் நடத்தது போல நீங்க மற்றவங்களையும் ரட்சிப்பில் நடத்திட்டு வருவீங்களா? வருவோம். நீ செய்த அறிக்கையின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால உங்க ஞானஸ்தானம் கொடுத்துட்டு ஆண்டவரே இந்த ரத்தப்படி என்று கேட்காதீங்கன்னு முழுகி மேல இருந்துச்சு வந்துருக்கும். 2 மாசம் ராபோஜனம் அப்புறம் ஆளே இருக்காரு. எங்காவது சிகரெட் பிடிச்சி ரோட்ல சுத்திட்டு கிடக்கும். பார்த்தோன்னா மறைச்சிட்டு, பாஸ்டர் இன்னைக்கு கூட வரலான்னு இருந்தேன், முடியல. வாழ்க்கையை எனக்கு என்கிட்ட காமிக்காது. கிறிஸ்துவுக்கும் உனக்கும் அந்த ரத்தப்படி நான் அன்னைக்கு அதை தனி தொட்டிக்குள்ளேயே கழுவிட்டு வந்தேன். ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். என்னுடைய வேலை சத்தியத்தை ஜனங்களுக்குள்ளே கொடுப்பது, சத்தியத்தை சத்தியமாக விதைப்பது. இதோட வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த 22 வருஷம் பேப்டிசம் கொடுத்துருக்கிறேன். நாட் ஓன்லி இன் இந்தியா, வேரியஸ் பிளேசஸ். ஜோர்டான்ல கூட பாத்தீங்கன்னா அங்க போய் ஞானஸ்தானம் கொடுத்தேன், யாருன்னே தெரியாது. யோர்தான் போட்ட ஒரு நாள் இருந்துச்சாங்க. என்னுடைய மகள் யோர்தான் எடுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னா, சரி வாமான்னு கூட்டிட்டு போய் அங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஒரு பாஸ் ஒரு தம்பி அவரு சொல்றாரு எனக்கும் கொடுத்துருக்கு. நான் எடுத்துட்டு இல்லப்பா, இல்ல பரவாயில்ல, நான் ஒரே ஞானஸ்தானம். ஒரு ஓரமா நீயே மூழ்கி எழுந்துச்சு போயிரு. அப்புறம் அவர் மூழ்கி எழுந்துச்சு வந்தோன்னா தலையில கை வச்சு ஜெபம் பண்ண, ப்ராஃபஸி பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தா ஒரு பெரிய கியூ நிக்குது. அது எந்த கண்டத்திலிருந்து வந்தாங்கன்னு தெரியாது. I don't know which continent. அவர்கள் எல்லாம் லைன் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு ப்ராஃபஸி பண்ணி கொஞ்ச நாள் அந்த அம்மா மெயின்ல டச்ல இருந்தாங்க. தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அடிக்கடி ஏதாவது எங்க உலகத்தில் நடக்குது அதெல்லாம் எனக்கு அனுப்பிடும் மெயின்ல. சரியா? அப்படி ஒரு தொடர்பு இருந்துச்சு அவங்களோட. அப்ப ஏன் சொல்றேன்னு கேளுங்க, எங்க யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம். யோர்தானோட அவங்க உறவு நம்ம உறவு முடிஞ்சு போச்சு. நான் இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்க அந்த அம்மா நாட்டுக்கு போயிடுச்சு. அந்த அம்மா பின்னாலேயே போய் நான் பார்த்துருக்க முடியுமா? ஏமா சீட்டாரையா, சிகரெட் குடிக்கிறியா, எங்க போற எங்க வரேன்னு பார்க்க முடியுமா? அதே தண்ணி தொட்டிக்குள்ள இறங்கி தலையை முழுகிட்டு ஆண்டவரே இந்த ரத்தப்படிய என் மேலும் என்னுடைய சந்ததி மேலும் என் ஊழியத்து மேலும் காமிக்காது, அவங்க மேல வரட்டும். The wrath should come upon them, not for me. இதுதான் ஒரு தெளிவான வழி நடத்துதல். இப்போ உன்னுடைய ரட்சிப்பை குறித்து நீ கவலைப்படணுமே இல்லாம, ஒரு அம்மா கேட்டாங்க, நான் 3 வாரம் வரல, பாஸ்டர் கூப்பிட்டாரா கேட்டாரா போன்ல. நான் ஏன் கேட்கணும்? ஒவ்வொருத்தரையும் போயிட்டு நாங்க காலையில 6 மணிக்கு போன் பண்ணி வேகப் கால், அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எடுத்து வந்துருங்கம்மா, உங்களுக்கு ஒரு சேர்ல பேர் எழுதி ஒட்டாயிரம் வைக்கத்தை வைக்கிறேன் வந்துருங்கம்மா. நான் 150 பேருக்கு கூப்பிட்டேன்னா நான் லேட்டா வரணும் சபைக்கு. The last days church. உனக்கு ரட்சிப்பு வேணா நீ வரணும், உனக்கு ஆசீர்வாதம் வேணும், உனக்கு பசிச்சா நீ தான் சாப்பிடணும். உனக்காக நான் சாப்பிட முடியாது, நான் செஞ்சு கொடுக்க முடியாது. Praise the Lord. This is what the church today, real church. இன்னைக்கு ஒரு சபைக்குள்ள வருகிறோம் என்று சொன்னால், இந்த சபையிலே என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய ஆவியானவர் எந்த நோக்கத்தோடு என்னை கொண்டு வருகிறார், எந்த நோக்கத்தோடு என்னை அழைத்து வந்திருக்கிறார், எந்த திட்டத்தை வாழ்க்கையில செயல்படுத்துகிறார், எந்த நன்மையை வாழ்க்கையில புதுப்பிக்கிறார். நான் இன்னைக்கு கடந்து வந்த வண்ணமாகவே நான் திரும்பி போகாதபடிக்கு எனக்குள் ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை, மகத்துவமான காரியத்தை கர்த்தர் எனக்கு திரும்பவும் கொடுத்து என்னை புதுப்பித்து அவருடைய முகத்தின் பிரகாசத்தை எனக்கு மேல் அடித்து என்னை மேன்மையிலும் ஆசீர்வாதத்திலும் வல்லமையிலும் பலத்திலும் என்னை தேவன் அழைத்துக் கொண்டிருக்கிறார். நான் வந்தது நல்லது, அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், வார்த்தையை கற்றுக்கொண்டேன், நான் பலமடைந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிற நிலைமை வர வேண்டும். Praise the Lord. வேதம் சொல்லுது, அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை உண்டாகும்படிக்கு நடந்து கொள்கிறார்கள். கடைசி காலங்களில் தேவனுக்கு விரோதமாய் தங்கள் வழிகளை மாற்றிக் கொள்ளுகிறார்கள், பரிசுத்தத்தை விட்டு விலகுகிறார்கள். விக்கிரக ஆராதனை பாவம் என்று சொன்னாலும் அது இருதயத்திற்கு ஒரு அமைதலாக இருக்கிறபடினாலே அந்த பாவத்தை செய்ய இன்றைக்கு துணிகிறாங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியில் கீழ் தண்ணீரிலும்
எனக்கு ஒப்பான விக்கிரகத்தை வணங்கவோ சேவிக்கவோ வேண்டாம். நாங்க போவோம், ஆனா விக்கிரகத்தை வணங்க மாட்டோம். நாங்க போவோம் பிரதர், நாங்க பிறந்ததாங்க, பேர் வச்சதாங்க, கன்ஃபர்மேஷன் ஆங்க, தாலி அங்கதான் கட்டினேன், எல்லாம் அங்கதான், பரம்பரையா அங்கதான் இருக்காங்க. நான் மட்டும்தான் ரட்சிப்புக்காக வந்திருக்கிறேன். அப்பப்போ விட்ட குறை தொட்ட குறைன்னு அப்பப்போ போயிட்டு வருவேன். நீங்க கண்டுக்காம இருக்கும், நான் கண்டுக்க மாட்டேன். வந்தா உனக்கு நல்லது, வெந்தாலும் உனக்கு நல்லது. Praise the Lord. That is not my problem. பட் இங்கே ஒரே ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்றார். இருதயத்திற்கு ஏற்ற ஆராதனை இல்லை, அவர் விரும்புகிற பரிசுத்தத்தின் ஆராதனை. நான் விருப்பப்பட்டேன் இல்லைங்க, அவர் என்னை நேசிக்கிறார். தாயின் கருவில உருவாகும் முன்பு அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திட்டத்தின்படி, அந்த தீர்மானத்தின்படி தான் வந்திருக்கோம். பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நன்மை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். என்றைக்கு நான் இந்த வேதத்தை கையில் அப்படி தூக்கிட்டேனோ, இந்த நிமிஷத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை அவர் பொருட்படுத்துகிறார். நான் இதை தூக்கிறேன், அவர் என்னையும் சேர்ந்து இதையும் சேர்ந்து தூக்கார். Praise the Lord. ஒரு ஏழை விதவை தாய் இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே பையன். அந்த வாலிப பையன் பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு அதிகமாய் தன்னை இணைத்து கொண்டவர். இந்த அம்மா என்ன செய்வாங்க, ஒரு கட்டட வேலை செஞ்சு அந்த பிள்ளையை காப்பாற்றுறாங்க. செங்கல் சுமந்து பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய கைகள் எல்லாம் அப்படியே காய, ரத்தம் ஒழுகும். அப்படியே செங்கலை தூக்கி தூக்கி தலைமையில வச்சுக்காங்க. பிள்ளை எப்படியாவது ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து அவனை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்க வைக்கணும், அவன் கஷ்டம்லாம் தீர்ந்துடும் என்று சொல்லி அந்த தாய் கடினமா உழைக்கிறார். ஒரு முறை தன் நண்பர்களோடு இவன் போகும் பொழுது நண்பர்கள் சொல்றாங்க, பார்க்க என்ன சீட்டா ஆடலாம், இல்லை எனக்கு காசு இல்லை, பரவாயில்ல நீ உட்காந்துக்கோ, நீ உட்காந்துக்கோ, நாங்கள் ஆடுறோம், காசு இருக்கவங்களும் ஆடுறோம், நீ கூட உட்காந்து பாரு. இவன் உட்காந்துக்கிட்டான். திடீர்னு அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. ரவுண்டா பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பிடிச்சி வேனில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. அந்த இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பணக்கார பசங்க. சொன்னா, சார் எங்க அப்பா பேரு இது சோன் சோ, சரி அவரு மகன் நான் போப்பேன். இன்னொருத்த சொல்றேன், எங்க அப்பா பேர் நீ போப்பான். எல்லாம் போயிட்டா. கடைசி சொல்றேன், எங்க அம்மா கட்டட வேலை செய்யறாங்க, செங்கலுக்கு போய் உட்கார. இவ்வளவு கஷ்டப்பட்டு 10 பேர்த்த பிடிச்சேன், எல்லாம் 9 பேரும் போயிட்டாங்கன்னா யாரு மேல கேஸ் போடுறது? இவன் ஒருத்தன் தான் இருக்கு. அம்மா பையனை காணமேன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடி 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 கடைசியா ஒரு நண்பரை, ஒரு இந்த பையனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அவன் இந்த அம்மாவை பார்த்தா அடிச்சு பரட்டு உள்ள ஓடணும். நம்ம கேட்டாங்க, தம்பி என்னுடைய மகன் எங்க? சொன்னாங்க, அம்மா நான் சொல்றேன் சார், திட்டாதீங்க, கோபப்படாதீங்க, நான் ஸ்கூலுக்கு போகல இன்னைக்கு. ஒரு மறைவான ஒரு கட்டடத்துக்குள்ள உட்காந்து சீட் ஆடிக்கிட்டு இருந்தோம் நண்பர்களா. போலீஸ் பிடிச்சிட்டாங்க, 10 பேர் மாட்டிக்கிட்டோம், 9 பேரும் இன்ஃபுளுன்ஸ்ல வெளியே வந்துட்டோம். உங்க மகன் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான். அப்படியே அடி வயிறு 10 எரியுது. அந்த அம்மா வேதனையோடு ஓடுறான். இந்த பையனை பார்க்க ஓடுறான். அதுக்குள்ள போலீஸ் நல்லா அடிச்சிருக்காங்க. அந்த பையன் நல்லா அடிச்சிருக்காங்க. உடம்பெல்லாம் ரத்த காயங்கள். நம்ம பார்த்தோன்னா அப்படியே தலையெல்லாம் சுத்தம். நம்ம ஐயோ, செங்கல் சுமந்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நான் சம்பாதிச்சு இந்த பிள்ளைக்கு உணவு கொடுத்தேன், அந்த உணவெல்லாம் ரத்தம் அப்படியே போயிருக்கேன் சொல்லி தன் மகனை கட்டி அழுகிறார். போலீஸ்காரர் காலில் விழுகிறான். அம்மா என்ன இறக்கப்பட்டு சரிம்மா கூட்டிட்டு போக மாட்டார். மகனை கூட்டு வந்து புத்தி சொல்றாரு, பாரு உன்னோட இவ்வளவு பேர் இருந்தாங்கல்ல, உன் ஆபத்துல ஒருத்தனாவது வந்தானா பத்தியா, ஒருத்தனாவது உதவி செஞ்சனா பத்தியா? அவங்க போயிட்டாங்க. ஏன்பா அந்த மாதிரி நண்பரோடு சேரன்னு சொல்லி நம்ம ஆலோசனை சொல்லி இந்த பையனுக்காக ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்றாங்க. அடுத்த நாள் அந்த அம்மா எந்திரிச்சு சொல்றான், அம்மா என்னை மன்னிச்சிருங்க, இனி அந்த மாதிரி எந்த தப்பும் நான் செய்ய மாட்டேன், படிக்கிறது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில லட்சியம் என்று சொல்லி அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பையன், குட்டி பையன் படிச்சு 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 முடிச்சுட்டான். அவன் அந்த தாய் எதிர்பார்த்ததுக்கு மேல படிச்சுட்டான். கேம்பஸ் இன்டர்வியூ வருது. ஒரு பெரிய அமெரிக்கா தேசத்துல ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில அவனுக்கு அந்த இடத்துல உயர்வான பதவி கொடுக்குறாங்க. அவன் சொல்றான், ஒரு குடிசை வீடு, ஒரு கிழிஞ்ச புடவை, கிழிஞ்ச பாய் தான் இருக்கு அந்த வீட்டுல. அவன் சொல்றான், அம்மா எல்லாம் செலவு அந்த கம்பெனி கொடுக்குறாங்க, போய் ஒரே மாசம் நான் சம்பளம் வாங்கினோன்னே உன் கஷ்டம்லாம் மாறிடு, எல்லாம் மாறிடுமா என்று சொல்லி அமெரிக்காவுக்கு நம்ம கை காமிச்சாங்க. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போய் விட கூட நமக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை. அந்த பையனை கொண்டு போய்
மற்ற நண்பர்கள் விட்டாங்க ஏர்போர்ட்ல. அவன் அமெரிக்கா போய் சேர்ந்துட்டான். 1 மாச காலம் நம்ம பையன் சொன்ன வார்த்தையை நம்பி 1 மாசம் காத்திருக்கிறோம். முதல் மாசம் நம்ம ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் வருது, அமெரிக்க தேசத்துல இருந்து வருது. அந்த அம்மா அதை வாங்கி பார்த்தாங்க. முன்ன பின்ன அந்த அம்மாவுக்கு செங்கல் மட்டும்தான் சுமந்து கூலியை வாங்கி இந்த பணத்தில் அரிசி பருப்பு வாங்க தெரியுமே தவிர டிமாண்ட் டிராஃப்ட் என்னன்னே தெரியாது. லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த பையன் அனுப்பி வச்சிருக்கான். அந்த அம்மா கொண்டு போய் பத்திரமா, ஐயோ என் பையனுடைய அங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லி என்ன வந்திருக்குன்னு தெரியாது, அக்கம் பக்கத்துலயும் படிக்க தெரியாது, தலைவணி கடியில் வச்சிருக்கிறது டிமாண்ட் டிராஃப்ட் படுத்துக்கிச்சு. எப்படியோ என் பையன்றது ஒரு லெட்டர் வந்திருக்கு, படிக்க தெரியல, யாராவது படிச்சு வந்தா படிச்சு பார்க்கலாம்னு சொல்லி வச்சிருச்சு. இப்படி பல வருஷங்களா இந்த மகன் மாசம் மாசம் டிமாண்ட் டிராஃப்ட் அனுப்புறான். இந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாய் நம்பிக்கை அற்றவளாய், உடல் சரீரம் எல்லாம் சோர்ந்து போய் பலனற்றவளாய் படுக்கையோடு படுக்கை ஆயிட்டாங்க. அக்கமத்தில் இருந்தவங்களுக்கு இந்த அம்மா சொல்லலை, இது மாதிரி ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லலை. என்னம்மா அவங்க மகன் அப்படி பண்ணிட்டான், என்ன அவங்க எப்படி இருந்துட்டான், என்ன ஆச்சு? அது ஒருத்தர் சொல்றாரு, அமெரிக்கா போயிட்டா நாங்கள் வெள்ளைக்கார பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருக்கோம். ஏமா அப்படி பையனை வளர்த்த, ஏமா அப்படி ஆளாக்கன? ஒருத்தர் கணிப்பு. ஒரு தூரமா ஒருத்தரமா சுத்தமா உன் பையன் உயிரோடு இருக்கானா, செத்து போயிட்டு. இல்லம்மா அங்கிருந்து கடிதம் வருது எனக்கு. அப்படியா உயிரோடு ஆளுக்கால் ஆலோசனை. இந்த அம்மா படுத்த படுக்க கேட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு ஞானம் உள்ள ஒரு மனிதர் பார்த்தார். எந்த இடத்துல இருந்து அவரை அனுப்பினார்களோ அங்க போன் பண்ணி, இந்த மாதிரி இந்த பையனை பார்க்கணும், அவனுடைய தாய்க்கு ஒரே மகன், இத்தனை வருஷம் அந்த கம்பெனியில இருக்கிறான், ஒரு நாள் கூட அம்மாவை பார்க்கல, வந்து என்ன செய்வது? அம்மா அந்த கம்பெனி கனெக்ஷன் கொடுத்தாரு. அவர் பேசுறாரு, அம்மா உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, செத்து போகிற நிலைமையில் இருக்காங்க, இப்ப வந்து பார்த்து நீ ஏதாவது செஞ்சா உங்க அம்மா பிழைக்க வைக்கணும், இல்லைன்னா அம்மா செத்து போயிடுவாங்க. உடனே அடுத்த பிளைட்ல வரான், அம்மாவை பார்க்க ஓடி வரான் ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே பார்க்கலாம், ஊருக்காரங்க யாரும் இல்லை. நினைச்சா நம்ம மாசம் மாசம் லட்சக்கணக்கான ரூபாய் அனுப்புறோம், அம்மா அதை வச்சு ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, கார், ஒரு சின்ன கார் வாங்கியிருப்பாங்க, நிறைய வேலைக்காரிக வீட்டில் இருப்பாங்க, வயசாயிருக்கும், அதனால பலவீனமா இருக்கான்னு சொல்லி அவன் அந்த எதிர்பார்ப்போடு வந்து அந்த தெரு மூலையில நின்று கார் இறங்குற பார்த்தா அதே குடிசை ரொம்பவும் டேமேஜ் ஆயிட்டு, போகும்போது ஒழுகாம முடிஞ்சு இப்ப எல்லாம் ஒழுகுற மாதிரி ஒரு குடிசை. இவன் போகும்போது எந்த புடவை அந்த தாய் கட்டியிருந்தாங்களோ அதே புடவை இன்னும் கிழிச்சு, முகமெல்லாம் சுருங்கி, கை காலெல்லாம் சுருங்கி, எழுவு மாத்திரம் துடிச்சு போயிட்டான். ஐயோ இப்படியா ஆவதற்கா நான் வெளிதேசத்துக்கு போய் சம்பாதித்து அனுப்பினேன், என்னுடைய தாயை நான் பராமரிக்க வேண்டுமே, எனக்காக கைகளிலே ரத்தம் சிந்தி ஒரு செங்கல் சுமந்து கட்டட வேலை செய்த ஒரு தாய் ஆயிற்று. என் வாழ்க்கையை எனக்கு தான் என்று அர்ப்பணித்து எனக்காக வாழ்ந்த ஒரு தாய், எனக்காகவே ஜீவித்த ஒரு தாய் இந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தாயை பிடித்து கதறி அழுகிறான். அம்மா நான் அனுப்பின பணம் எங்கே? நம்ம சொன்னாங்க, எங்கப்பா நீ பணம் அனுப்புன? போஸ்ட்மேன் வந்து ஒரு கடிதத்தை கொடுப்பான் மாதிரி, இதெல்லாம் வச்சிருந்தீங்க, இவ்வளோ கடிதங்களை வச்சிருக்கேன், உள்ள பார்த்தா எல்லாம் டிமாண்ட் டிராஃப்ட். அம்மா இந்த பேப்பரு சாதாரண பேப்பர் இல்லைம்மா, லட்சக்கணக்கான ரூபாய்கள் உள்ள அடங்கிய பேப்பர். இவ்வளவு பேப்பர் இருக்க, இத்தனைக்கும் லட்சம் லட்சமா கணக்கு போட்டு பாருமா, இவ்வளவு தொகை இருக்கு. உடனே எனக்கு போன் பண்ண, 6 மாசம் லீவ் வேணும், இல்லைன்னா எனக்கு வேலையே வேண்டாம். எங்க அம்மா எனக்கு வேலையை விட என்னை விட எங்க அம்மா ரொம்ப முக்கியம். ஆகையினாலே நான் 6 மாச காலம் நான் இருந்து அந்த பணத்தை எல்லாம் என்கேஷ் பண்ணி ஒரு அழகான வீட்டை கட்டி நம்ம விரும்புகிற வாழ்க்கையை அவன் வாழ்கிறான். கிறிஸ்துவ கூட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா every time he is not sending the demand draft to every parents or believers, but word of God we can convert every pages into rupees. If we meditate every pages, we converted into dollars, converted into euro, converted into every purpose is valued in the sight of God. உன் கையில தேவன் கொடுத்திருக்கிறது is an unvalued, unmeasurable gifts given by God. Every time if you try the promise of God, it will be produce more dollars in your hand.
உன் வாழ்க்கையில திரளான ஐஸ்வர்யத்தை கொடுக்க இந்த வேதம் போதுமானதா இருக்கிறது. ஆனால் நாம் இதை புரிந்து கொண்டது அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண பேப்பர். இதை படிச்சு என்ன கிடைக்கும்? நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? என் விண்ணப்பத்திற்கு பதில் உண்டா? நான் ஜெபிப்பது எனக்கு நன்மையா இருக்குமா என்று சொல்லி உன்னை நீயே கேள்வி கேட்டுக் கொள்ளாதே. நீ அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரை நீ நடத்துவார். ஹல்லேலூயா. கடைசி வரை நடத்துவார். இங்கே சொல்றாரு, get to know the holy ones of Israel, worshiping in the beauty of his holiness. அவருக்கேற்ற பரிசுத்தத்தில் நீங்கள் அவரை ஆராதியுங்கள். As you do this experience, develop a personal holiness according to 2 Corinthians chapter 3 verses 18. அடுத்து சொல்றார் பாருங்க, remember, நினைவு கூறுங்கள். Remember that his holiness is imparted you through Jesus Christ, and thereby the personality of the Holy Spirit enabling to you to walk a holy life. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற, பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற, பரிசுத்த ஆவியினால் நமக்கு நிலைத்து வைக்கப்பட்டிருக்கிற அது உண்மைத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சொல்றாரு. நீ வேணும் வாசித்து பாருங்க. 1 பேதுரு முதல் அதிகாரம் 13 முதல் 1 Peter chapter 1 verses 13 to 19. ஆகையால் மனதின் அறையை கட்டிக்கொண்டு என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்கள் அறியாமையினாலே நீங்கள் அப்படி நடந்திருக்கலாம். எப்படி நடந்திருக்கலாம்? உங்க இஷ்டப்படி நடந்திருக்கலாம், நீங்க விரும்பினபடி நடந்திருக்கலாம். யாரும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்க மாட்டாங்க. எப்படி தேவனை ஆராதிக்கணும், எந்த தேவனை ஆராதிக்கணும், பிதாவையா, குமாரனையா, பரிசுத்த ஆவியானவரையா, இந்த 3 ஜின் காட், அதாவது திருத்துவ தெய்வம் என்று சொன்னால் அது என்ன, இதை பத்தி நமக்கு ஒரு அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம். யாரும் சொல்லாதனால அவங்க தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா தெரிந்த பிறகு, முன்பு நீங்க எப்படி இருந்தீங்க? முன்பு வாசிங்க, முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். ஒன்று, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை ஆராதியுங்கள். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்ப நீங்க அந்த அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நடப்பீங்கள். இதுதான் ஒன்னொன்னா சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா, நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியம். நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் பாக்கியம். இப்போ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு கடினமான வாழ்க்கை. அது உண்மை. என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் சும்மா அந்த ஜனங்களை அந்த கிரவுடு புள்ளின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ப்ராஸ்பரிட்டி மெசேஜஸ் கொடுப்பாங்க. ஒரு 4 இப்ப இந்த கூட்டத்திலேயே ஒரு 4 பேர் புதுசா அவங்க நிக்க வச்சு அவங்க ஒரு ப்ராஃபஸி பண்ண வச்சிருக்க, அடுத்த வாரம் கிரவுடு ஜாஸ்தியாயிரும். ஒரு 4 பேருக்கு ஒரு ஹீலிங், அதுக்குன்னு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 4 பேர் ஹீலிங். ஏமா உங்களுக்கு இருமும் போது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நெஞ்சு லெஃப்ட் சைட்ல வலிக்கிற மாதிரி இருக்கா, ஒரு பேக் பெயின் இருக்குல்ல, உங்களுக்கு இப்போ ஜோம் பண்ற சுகமாயிரும் பாருங்க. ஜோம் பண்ணோன்னா சுகம், இது உடனே அதை அப்படியே ரிலே பண்ணி எல்லாரோட இருதயம் ஏற்றணும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்குள்ள ஒரு ப்ராஸ்பரிட்டி மெசேஜா, இங்கே போனா சுகமாகும், இங்க போனா அப்படி பிரச்சனைகளை வெளிப்படுத்துவார், தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார் சொல்லி ஜனங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும். இது முன்னே அறியாமையினால நம்ம அப்படி போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அந்த சுகமாக்குதலோ அந்த விடுதலையோ நமக்கு வேண்டாம். நமக்கு ஏற்ற பரிசுத்தத்தின்படி அவரோடு இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, இணைக்கப்படுற வாழ்க்கை.
அதான் நீங்க பாருங்க, என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹீலிங் சர்வீஸ்னே வைப்பேன், சுகமாக்குகிற கூட்டம்னு வைப்போம். இப்ப அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். சரியா? அது இந்த சுகமாக்குதல் தேவையில்லை. என்ன வேணும்னா பரிசுத்தம் தான் நினைக்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது. கர்த்தர் வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார். நீங்க பரிசுத்தமா இருந்து பரிசுத்த தேவனை ஆராதிக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு தானா வருது. இதுல இடையில யாரும் தேவையில்லைன்னு சரியா புரிஞ்சுக்கணும். அந்த ஹீலிங் சொல்லி இம்பார்ட்டன்ட் கொடுக்குது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஜனங்க வந்து எதுக்கு ஓடுறாங்க அப்படின்னா சுகமாக்குதல். சரி, நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஒரு ஹீலிங் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் வந்து சொன்னாரு எனக்கு வந்து ஹீலிங் கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. அவரோட கேட்டேன், நான் அவன் கேட்கிறேன்யா, ஹீலிங் கிஃப்ட் உங்களுக்கு மட்டுமா இல்ல பொதுவா கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஹீலிங் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும்? இல்ல இல்ல, எனக்கு மட்டும் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இட் இஸ் ஃபார் யூ, இட் இஸ் ஃபார் யூ அப்படின்னா. சரியா? ஏசாமிக்கு அந்த ஹீலிங் கிஃப்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு தான் முதல்ல இருந்துச்சு, அவரு தான் எல்லாமே, எல்லா கிஃப்டும் அவர் இருந்துச்சு. மரித்த லாசருவே எழுப்பிவான்னு கூப்பிட்டாருல்ல, இன்னைக்கு லாசர் இருக்காரா காமிக்க அப்படி? அவரு செத்து போயிட்டாரு. அப்போ அவர் லாசர் செத்து உயிரோட எழுப்பினாலும் இந்த நாட்கள் வரும் பொழுது என்ன ஆயிடாரு, அவரு செத்து போயிடாரு தானே. அப்போ யோசிச்சு பாருங்க, the healing அப்படிங்கிற வார்த்தை how long it will stand for? chronic ஆஸ்துமா சுகமாகுது, ஆஸ்துமா சுகமாயிரும், ஆத்துமா உங்களுக்கு. அப்ப என்ன வேணும்? ஆத்மாவில சுகமா, ஆஸ்துமாவில சுகமா? எது வேணும்? ஆத்மா சுகமா இருந்தா ஆஸ்துமா வராது. என்னுடைய கான்செப்ட் நம்மளுக்கு. ஆத்மா சரியா இருந்தா என்ன வராது? ஆஸ்துமா வராது. நம்ம ரைட் வரோம். அப்ப எது வேணும் உங்களுக்கு? ஆத்மா. இத போய் நீங்க வெளியே இப்ப இருக்கிற புது பிலீவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆத்மாவு என்ன எவ்வளவு கிலோன்னு கேட்கும். எனக்கு அரிசி மாவு தெரியும், கோதுமை மாவு தெரியும், ஆனா ஆத்மாவு என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த லெவல்ல தான் ஓடிட்டு இருக்கீங்க. பைபிள் நீங்க இப்ப அநேக கிறிஸ்தவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா சபைக்கு போக பார்த்த கையில பைபிள் இருக்காது, பாத்துறீங்களா? வேதம் இல்லாத ஒரு ஆராதனைங்க. ஆனா சில உள்ளத்துக்குள்ள வசனத்தை லோட் பண்ணிட்டு வருவாங்க. They have plenty of words in the heart. வரும்போதெல்லாம் மெடிடேட் பண்ணிட்டே வருவாங்க. சூழ்நிலைகள். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். 1 பேதுரு முதல் அதிகாரம் 13 முதல் நீங்க பாருங்க. 1 Peter chapter 1 verses 13 வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையை குறித்து பூரண நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள். அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கிற பொழுது இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற காரியங்கள். இங்கே ஒரு காரியம் சொல்றாரு, the early days of man averaged hundreds of years. மனுஷன் எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்க பூமியில தெரியுமா உங்களுக்கு? மனுஷனுடைய நாட்கள் குறுகி போச்சு. The days of men is shorter. அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சேத் எத்தனை காலம் வாழ்ந்தார் பூமியில? ஃபார் எக்ஸாம்பிள், live 912 years. சேத் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் பூமியில? 912 வருஷம் வாழ்ந்தார். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா
மெத்துசாலா 969 years. 969. Okay. 969 years. After the flood, however, the God shortened man's time to 120 years. ஆயுஷ் நாள் எப்படி ஆயிடுச்சு? 900, 912, 969 அப்படி ஓடி இருந்த வாழ்க்கை ஜலப்பிரளயத்துக்கு பிறகு 120 வருஷம். எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு? 900 எங்க, 120 எங்க? எத்தனை காலம் குறுகிடுச்சு பாத்தீங்களா? ஆனா இன்னைக்கு பைபிள் என்ன சொல்லுது? மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70. யார் சொல்றா? When we reach the time of represent of Psalms 90, the man's year have been cut to 70. 969 எங்க, 70 எங்க? யோசிச்சு பாருங்க. 3 digit பேர் ஆயிடுச்சு, 2 digit ஆயிடுச்சு இல்லையா? நான் என்ன சொன்னேன்? 70 ஒருத்தர் சாகுறாங்க, 7 வயசுல ஒருத்தர் சாகுறாங்க. விளங்குதா? மரணம் என்பது என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு? quite common for everyone. மரணம் என்பது ஒரு பொதுவான காரியம். ஒரு நாளைக்கு அழுவாங்க, அப்புறம் அழுக மாட்டாங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அது கூட நம்ம என்ன செய்யணும்னா அஞ்ஞானிகளை போல இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? The final word recorded in James chapter 4 verses 13 to 16. மேலும் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் என்கிறார்களே, கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? ஆதலால் நாங்களும் உயிரோடு இருந்தால் சொல்ல வேண்டும். பாருங்க, இந்த 4:13 முதல் 16 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஜேம்ஸ் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. The clear characteristics of having an affair with worldliness. என்ன ஆகுதா? தேவனோடு வேதத்தை வாசித்து பாருங்க. சேத் எப்படி இருந்தாரு? மெத்துசாலா எப்படி இருந்தார் லைஃப்ல, பிரேயர் லைஃப்ல? சேத் எப்படி இருந்தாரு? வேதம் சொல்லு, சேத்து பிறந்த பிறகுதான் தேவனை ஜனங்க தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஜனங்க சேத்து நாட்கள்ல தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிச்ச உடனே சேத்துடைய ஆயுசு நாட்கள் 912. அதுக்கு பிறகு இந்த மெத்துசாலா கர்த்தரோடு நடக்கிற மனுஷன் 969. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜல பிரளயம் வந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிற தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாய் மறைய ஆரம்பிச்சிச்சு. இல்லைன்னு சொல்ல முடியாது, ஃபேட் ஆயிடுச்சு. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். அது எப்படி வந்துச்சு? கடைசியில கட் ஆஃப் இன்டு 120 வந்துச்சு. சங்கீதம் 90க்கு வந்த உடனே மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எப்படி ஆயிடுச்சு? 70 பலன் இருந்தா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன், அந்த பலன் இருந்தா 80. அது சொல்றாரு, அந்த 80 கூட வருத்தமும் சஞ்சலத்தோடு தான் நீ வாழும். உங்களுக்கு 80 நான் சொல்லுங்க, யாராவது ஜோம் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி, ஆண்டவரே அக்கார்டிங் டு பைபிள் 80 இயர்ஸ் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? வயசு மட்டும் ஆயுசு நாட்கள் மட்டும் அதோட மருத்துவமும் சஞ்சலமும் வரும் கூட. ஏண்டா எடுத்துக்குங்க ஆண்டவரே கேட்கிற மாதிரி வச்சுக்காரு. அந்த 80க்குள்ள 70 தாண்டணும். ஏன் ஆண்டவரே பசங்க கிட்ட எல்லாம் நான் திட்டு வாங்கணுமா? இந்த பிள்ளைகள்லாம் மதிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தினம் வெளியே உட்காந்து புடணும். ஒரு காஃபி வேணும்னா 1/4 மணி நேரமாவது காத்துக்கணும். சரியா? அந்த மாதிரி நிலைமை வந்துடும். ஆனா அதைத்தான் ஜேம்ஸ் சாப்டர்ல கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. 70 வேண்டாம், 80 வேண்டாம், புகையை போல இருக்கின்ற புஷ்ன்னு போயிடும் வாழ்க்கை, புஷ்ன்னு போயிடும், முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் வாழ்ந்தாலும் யாருக்காக வாழும்? ஏசப்பாக்காக வாழணும். நிறைய நாள் உலகத்துல வாழ்றதை விட ஒரு நாள் ஏசப்பாக்காக வாழும். பிரைஸ் தி லார்ட்.
அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், come now you say today or tomorrow we will go to such and such a city, spend year there, buy and sell and make a profit. Make a profit. இது வாங்குவோம், இதை விற்போம், இது லாபம் உண்டாக இதை செய்வோம். எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். சரியா? ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கு? ஒரு கால்குலேஷன். we sell this and buy that, sell and buy, make profit. நீ சபைக்குள்ள வந்து you want to make profit out of it. என்ன செய்யறோம் இன்னைக்கு? இதுதான் இன்னைக்கு இருக்கிற சபையுடைய நிலைமை. make profit. நான் சிங்கப்பூர் போயிருந்தேன் இல்லையா? சிங்கப்பூர்ல பாஸ்டர் வின்சென்ட் உடைய சபையை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அதான் சிங்கப்பூர்ல இருக்கிற எல்லா சபையை விட பெரிய சபை. இங்க இருந்து நானும் அவரும் கோயம்புத்தூர்ல ஒரே இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். வின்சென்ட்டும் நானும் ஒரே இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். அது பிறகு அவர் ஒரு வேலைக்காக அங்க போனாரு. அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாரு. அப்புறம் ஒரு ஜெப கூட்டங்களிலே கலந்து கொண்டாரு. அப்புறம் சபையை ஸ்டார்ட் பண்ணார். ஆனா என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ், வாட் இஸ் ப்ராஃபிட் ஃபார் த சில்ட்ரன் அப்படின்னா, மோர் தென் அ வேர்ட் ஆஃப் காட், ஆஃப்டர் த சர்வீஸ் ஹி ப்ரொவைட் ஃபுட் ஃபார் எவ்ரிவன். நல்ல சாப்பாடு, வெள்ளை சாதம், சாம்பார், ஒரு காய், ஒரு கூட்டு பொரியலோட அப்படியே சாப்பாடு போட ஜனங்க அதை பார்த்து. நான் சிங்கப்பூர்ல வேலை இங்கிருந்து போயிடுவோம், பாஸ்போர்ட் தொலைஞ்சிரும், இல்லை விசா ஸ்டாம்ப் பண்ண முடியாது, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும். என்ன செய்வாங்க, ஐயோ சாப்பாடுறதுக்கு வழியிலேயே தங்க வழியிலேன்னு உடனே அந்த ஜனங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு சாப்பாடு லஞ்சு சண்டே கிடைக்கும், பாஸ்டருக்கு போனால் அவங்களுக்கு ஃபுட்டு இருக்கும், ப்ரொவைட் ஃபுட். அவனை செய்வான் சாப்பிட்டு நிம்மதியாக காட்டுவான். ஆனால் வசனம் இவ்வளோ நேரம் வசனம் கேட்கணும்னு தெரியாது. ஆனால் முடிஞ்சோன்னு ஓடி போய் சாப்பிட்டுட்டு போயிடுவான். அப்போ ஆத்மாவுக்கு உணவு, சரீரத்துக்கு உணவு. உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு வந்து இட்ஸ் மோர் ப்ராஃபிட். ரொம்ப சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சபையிலே உட்காந்துக்குவோம், முடிஞ்சா 3 மணிக்கு டீ பிஸ்கட் கொடுத்தா நல்லா ஒரே தான் வீட்டுக்கு போயிடுவோம். இன்னொரு சர்வீஸ் இடையில ஒரு 4 to 6 சர்வீஸ் எடுத்தாங்கன்னா ஈவினிங் டின்னர் கொடுத்தா அதையும் முடிச்சுட்டு போயிடுவோம். பாருங்க, சிங்கப்பூர் வந்து எல்லாம் டாலர் பிரைஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அன்னைக்கு 17 ரூபா இருந்துச்சு பிரதர், இன்னைக்கு 27 ரூபா வருது ஒரு டாலர். ஒரு தோசை சாப்பிட்டோம்னா $8 பிரதர். $8 8 into 27 கணக்கு போட்டு பாருங்க பிரதர். ஒரு காஃபி குடிக்கணும்னா $10 பிரதர். தட் மீன்ஸ் 270 rupees பிரதர். அப்படி நாங்கள் காஃபியே குடிக்கிறது இல்லை பிரதர். தண்ணி கூட காசு கொடுத்தா வாங்கி குடிக்கணும். அந்த மாதிரி நிலைமையில நாங்கள் சம்பாதிக்கிற காசு பூரா இந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் எங்ககிட்ட இருந்து பிடிக்கிறாங்க. டாக்ஸியில் ஏன்னா மினிமம் $20. தட் மீன்ஸ் 600 rupees. இப்படிதான் நாங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். புண்ணியமான சோறு போடுறோம் பிரதர். வசனம் இருக்கோ இல்லையோ, சாப்பாடு இருக்கிறது, கடவுளுக்கு பயம் உண்டாடும். இதுதான் நிலைமை. புரிஞ்சுட்டீங்களா? ஆனா இங்க சொல்ற வாட் யூ பெனிஃபிட்டட் ஹியர், நீ 100 பேருக்கு சோறு போடுற மாதிரி கத்து நான் சொல்றேன். Praise the Lord. You are going to feed hundreds of people. Praise the Lord. திக்கற்றவர்களும் கைவிடப்பட்டவர்களும் தள்ளப்பட்டவர்களும் சேர்த்துக்கொண்டு நீ அவங்களுக்கு ஆகாரம் கொடுப்ப. முதல்ல ஆத்தும ஆகாரம், ஆத்துமாவுக்கு ஆகாரம். இதுதான் தேவனை சொல்றாரு. ஒரு மனுஷனுடைய நாட்கள் புகையை போல இருக்கிறதுனால நீ நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தான் காட்டுகிறேன். நான் எத்தனை நாள் வாழ போறோம் அந்த அறிவு கொடுங்க. எங்களுடைய ஜெப வாழ்க்கை, எங்களுடைய உபவாசம், எங்களுடைய வேத வாசிப்பு, எங்கள் ஜெப ஜீவியம், மற்றவரோடு வைத்திருக்கிற ஐக்கியம், யூனியன் வித் தி சர்ச், யூனியன் வித் தி கிரைஸ்ட், யூனியன் வித் தி ஹோலி ஸ்பிரிட், யூனியன் வித் தி லார்ட், it will create, we count our days, how we are living into his presence, how he leads us into his presence. This is what needed today. நாம் எந்த ஐக்கியத்தில் தேவனோடு கூட இருக்கிறோம், பிதாவோடு எப்படி இருக்கிறோம், ஆவியாரோடு எப்படி இருக்கிறோம், வசனத்தோடு எப்படி இருக்கிறோம், உபவாசத்தோடு எப்படி இருக்கிறோம், இந்த வாழ்க்கை நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். இந்த நன்மை உனக்கு போதும் மகனே, இந்த நன்மை உனக்கு போதும் மகளே, இதை கொண்டு நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன். Praise the Lord. இங்கே அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் அதிகாரம் திரும்பி வாசிங்கம்மா. ஜேம்ஸ் 4:13 முதல். மேலும் நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியாது.
இப்போ கொஞ்ச காலம் தோன்றி பிறகு தோன்றாமல் இருக்கிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்படின்னு என்ன சொல்றாருங்க? The clear characteristics of having an affair with worldliness is making plans without consulting God. வாழ்க்கை எப்படி நம்ம தீர்மானம் பண்றோம்? Without consulting God. ஒரு காரியம் நீ செய்யணும்னா you consulting with God. Consulting with God. This is what the life. இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது you know the prayer life. What is the prayer life? Consulting with someone. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல where we are weaker அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்கு தோன்றுகிறதை நம்ம செய்யணும். ஒரு adamant for something else. ஒரு காரியம் பார்த்தா அவங்க என்ன செஞ்சாலும் அதுல நம்ம வெளியே வர மாட்டாங்க, அதை விட்டு விட மாட்டாங்க. அந்த வாழ்க்கையில அவங்க அது கூடவே வரணும் பாருங்க, அது கூடவே வரணும். அந்த காரியங்களை கர்த்தர் விரும்புறது இல்லை. சொல்றாரு, நீ எதை செய்தாலும் மனுஷனுக்குன்னு செய்யாம தேவனுக்குன்னு மனப்பூர்வமா செய், அதுல தேவன் பிரியமா இருக்கு. எதை செய்தாலும், அதாவது இது செய்யலாமா பிரதர், அது அவர் சொல்ற எதை செஞ்சாலும் மனுஷனுக்குன்னு செய்யாது. Don't ever please men for God. Do everything for God. இப்போ தேவனுக்குன்னு செய்யணும்னா without consulting of God, don't do anything. தேவனை ஆலோசனை பண்ணாம, தேவனை கேட்காம எதுவும் செய்யாது. வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் சரி, அவரை கேட்காம எதுவும் செய்யாது. அப்ப அப்படி என்ன சொல்றாரு? அதுக்கு இதுதான் clear characteristics. அப்போ இதுல சொல்ற of having an affair with worldliness is making the plan without consulting God. Such action is boasting, that is presumption that oneself not God. It is control of the circumstance of life. விருத்த சேதனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நான் தேவ ராஜ்யத்துக்கு போகணும்னு வச்சிருக்கேன், அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கா இல்லையா? தேவ ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். எவ்வளவு பேர் போகணும்னு ஆசைப்படுறீங்க? எவ்வளவு பேர் போகணும்னு ஆசைப்படுறீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப தேவ ராஜ்யம் அப்படிங்கும் போது ஒரு எருசலேம் அப்படின்னு நடக்க வச்சு, ஜெருசலேம் இது இப்ப பார்த்தா இஸ்ரேல் தேசம் வந்து எருசலேம், இஸ்ரேல் தேசம் போகும், அது பரம எருசலேம் பரலோகம். இது வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி. இப்ப இந்த ஜெருசலேம் போறோம், எல்லாம் கை தூக்குனாங்க. நான் சொல்லுவேன், முதல் காரியம் நீங்க பாஸ்போர்ட் ரெடி பண்ண சொல்றமா இல்லையா? எவ்வளவு பேர் இஸ்ரேல் போனோம், நான் கூட்டிட்டு போறேன், எல்லாம் கை தூக்கும். நான் ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி, சரியா? இப்ப அங்க போகணும்னா பாஸ்போர்ட் வேணும், இங்கே போகணும்னா பரிசுத்தம். முடிஞ்சு போச்சு. அந்த எருசலேமுக்கு பாஸ்போர்ட், பரம எருசலேமுக்கு பரிசுத்தம். இப்ப பாஸ்போர்ட் கிடைக்கும், பரிசுத்தம் கிடைக்காது. அது உனக்குள்ளதான் இருக்கு. பரிசுத்தம் வெளியே இருக்கா, உள்ள இருக்கா? யாராவது சொல்லிருக்காங்களா, நான் பதில் நான் பக்தியோட ஜெபம் பண்ணேன், இவ்வளவு பரிசுத்தம் மேல விழுந்துச்சு சொல்லிருக்காங்களா? சொல்லுவாங்களா? முடியுமா? பரிசுத்தம் எங்க இருக்கு? சுத்தம் இருக்கு, மேல மேல அசுத்தம் விழுகும். அசுத்தத்தை எடுத்துட்டா பரிசுத்தம். பரிசுத்தம் இருக்கு உள்ள. ஏன்னா வேதத்தை வாசித்து பாருங்க, தேவன் மனுஷனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி சிருஷ்டித்தார் இருக்கா பைபிள்ல? முதல் வசனம் இருக்கா? சரி, எங்காவது தேவன் சொன்னாரா இனி என் சாயல் அவங்க மேல இருக்கக்கூடாது, என் ரூபம் இருக்கக்கூடாது? எங்காவது சொன்னாரா பைபிள்ல? இருக்கா? பைபிள் இருக்கா? நான் அவர்கள் இமேஜை எடுத்து போட்டேன் அப்படின்னு இருக்கா? இல்ல, மகிமையை எடுத்த, அவங்க மேல இருக்கிற மகிமையை அது தானா போயிடுச்சு. ஆனா சாயல் அங்கதான் இருக்கு, ரூபம் அங்கதான் இருக்கு. அததான் மிருகத்தை கொள்ளுகிறவனுக்கு எந்த தீர்ப்பும் கிடையாது. ஆனா மனுஷனுடைய உயிர் எடுக்கிறவனுக்கு அவன் ரத்தத்தை சிந்துகிறவன் ரத்தத்துலதான் மறிக்கும், பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தை வச்சான் இருக்கு. அது மனுஷனுக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த சாயல் இன்னைக்கும் மனுஷனுக்குள்ள இருக்கு. தெரியும் நம்மளுக்கு. the human is still they are the same image of God. இன்னைக்கு நமக்குள்ள அந்த சாயல் இருக்கு. அந்த சாயல் ஏன் தெரியல அப்படின்னா வேற ஒண்ணு மூடி இருக்கு. Another things are covered
Because we cannot identify the image of God. We cannot express or expose the image of God which is in us. வினாவும் தேவனை சேர்ந்தவுடனே அவர் உள்ள வந்தவுடனே அவர் அசுத்தத்தை எல்லாம் எடுத்துடுவாரு, தேவையில்லாததெல்லாம் எடுத்துடுவாரு. எல்லாத்தையும் எடுத்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அங்க பரிசுத்தம் மாத்திரம் இருக்கும், அவர் சாயல் இருக்கும். இயேசு என்ன சொல்றாரு? தமது ஜனங்களின் பாவத்தை சொல்லுங்களேன், சொல்லுங்க சத்தமா. மத்தேயு 1:21 என்ன சொல்லுது? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். அவர் என்ன அர்த்தம்? எதை நீக்கிறாரு? பாவத்தை நீக்கிட்டா ரட்சிப்பு வந்துடும். ஏன்னா ஏற்கனவே சாயல் இருக்கு. அந்த சாயல் தெரியாதபடி எதை மறைச்சுக்கிட்டு இருக்கு? உனக்குள் இருக்கிற பாவம், உன்னை ஆட்கொண்டு இருக்கிற பாவம், உன்னை மேற்கொண்டு கொண்டிருக்கிற பாவம். இதுதான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள நெருங்க விடாதபடி, கிறிஸ்துவின் பரிசுத்தம் காணப்படாதபடி, பரிசுத்த ஆவி வல்லமை வெளிப்படாதபடி உனக்குள்ள ஒரு பாவம் உன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அது அந்த பாவத்தை நீக்கிட்டா கிறிஸ்துவுக்குள்ள நீ பிரயோஜனமான பாத்திரமாய் அவரால் பயன்படுத்தப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். இயேசு வேற எதையும் செய்யறதில்லைங்க, உனக்குள்ள இருக்கிற பாவத்தை நீக்குகிறவர். வசனம் தான் அதை நீக்குது, அப்படி வார்த்தை தான் நீக்குது. இதுதான் உங்களுக்கு from the one I'm telling you, life is very short. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பாவத்தை வச்சு மறைச்சுக்கிட்டா கிறிஸ்துவை நீ பார்க்க முடியாது, கிறிஸ்து உன்னை பார்க்க முடியாது. பாவம் தான் தடையாது. கிறிஸ்துவ நமக்கு எது தடையா இருக்கு? இப்ப அதுக்காக தான் நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், நான் பரிசுத்தன் ஆகையால் நீங்கள் பரிசுத்தமா இருங்க. என்ன ஆராதிக்கணும்னா எனக்கேற்ற பரிசுத்தத்தை என்ன ஆராதிங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதுதான் இவ்வளவு தூரம் தேவன் நமக்கு திரும்ப 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 இந்த பரிசுத்தத்தை அவர் காண்பிக்கிறதுக்கான காரியம் தான். நான் திரும்பி ஒரே தடவை சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்காக. Get to know the holy ones of Israel. இஸ்ரவேலில் பரிசுத்தர் அடையாளம் கண்டுபிடிக்க. இஸ்ரவேலிலே பரிசுத்தரா இருக்கிற ஒருவர் யார்? அவரு இஸ்ரவேலில பரிசுத்தரா இருக்கிற ஒருத்தர் தான். யார் அவரு? இயேசு ஒருவர். ஏன்னா ஆவியானவருக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அதனால அவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த தேவையில்லை. அவர் எங்க இருந்து வர்றாரு, எங்க போறாரு தெரியாது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்குள்ள இருக்கிற பாவம் நீக்கப்படுமானால் வெளியே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துடுவார். அதான் ஒரு கான்செப்ட். அதாவது அவர் என்ன சொல்லுங்க, கெட் டு நோ த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். ஒன்னே ஒரு முதல் காரியம். இரண்டாவது சொல்றாரு, worship him in the beauty of his holiness. பியூட்டி ஆஃப் ஹோலினஸ் என்ன? ஆராதிக்கும் போது என்ன பியூட்டிஃபுல்லா பாடினாங்க, அதை விட என்ன பியூட்டிஃபுல்லா அவங்க பரிசுத்தமா இருந்தாங்கன்னு அவர் கேட்கிறார். நீ பியூட்டிஃபுல்லா பாடுறது இல்லை, பியூட்டி ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ். வாய்ஸ் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா பியூட்டி ஆஃப் ஹோலினஸ். இந்த இடத்துல நிற்கும் போது தகுதி நீ எப்படி பாடுறங்கிறது இல்லை, என்ன பாடுறங்கிறது இல்லை, எதை பாடுறது இல்லை, அந்த ஹோலினஸ். ஹோலினஸ் வரும் பொழுது பியூட்டினஸ் வரும். சரி, எவ்வளவு அவங்களுக்கு நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல நான் பாடிட்டு இருந்தேன். சிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கும் போது நான் கோயில்ல இருந்தேன், பாட்டு பாடுவேன். எவ்வளவு பேர் கேட்டாங்களோ எவ்வளவு பேர் கேட்டாங்களே தெரியல. ஆனா செய்தி கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு, நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு இப்படி இந்த பாடக்கூடிய குரல் வளம் போயிடுச்சு. நான் பாடணும்னு சொல்றாரு, நீங்க கொஞ்சம் பேஸ் வாய்ஸ் வாய்ஸ் அப்படி இருந்துச்சு. பிரசங்கத்துல ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நான் பாட்டுனாவே கொஞ்சம் பயப்படுவேன். ஆனா இப்போ ஆவியானவர் என்னை பரிசுத்தமாக்கின பிறகு அந்த பாடல்ல என்ன வந்துருச்சு, பியூட்டி வந்துருச்சு. பேசுறா கேக்குறீங்களா? கேட்கிற மாதிரி இல்ல, அதான் முதல்ல கேட்காத மாதிரி இருந்துச்சு. அந்த பியூட்டினஸ் வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, கேட்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் பியூட்டிஃபுல் ஆகும். சரியா? ஸ்கேசர்லாம் வர்ற மாதிரி அபிப்பிடுவாங்க இல்லை. அடுத்து என்ன சொல்றாரு, as you do this experience. பாருங்க இப்போ என்ன சொல்றாரு, முதல்ல நீங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை அடையாளம் கண்டுகொள்ளுங்க. முதல் காரியம் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இது கன்க்ளூஷன் மெசேஜ். இந்த 3 நிமிஷம் இருக்கு. 3 நிமிஷத்துல என்ன சொல்ல போறேன், முதல்ல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், இஸ்ரவேலில் பரிசுத்தராய் இருக்கிற தேவனை அடையாளம் கண்டுகொள்ளுங்க.
முதல் காரியம். இரண்டாவது சொல்றாரு, அவரை கண்டுபிடிச்சோன்னே அவருக்கேற்ற மாடல்ல வொர்ஷிப் பண்ணுங்க, அவருக்கேற்ற பரிசுத்தத்துல அவரை ஆராதியுங்கள். இரண்டாவது பாயிண்ட். மூணாவது சொல்றாரு, as you do this experience develop personal holiness in you. அப்ப இப்படி செய்கிற பொழுது இந்த அனுபவம் உன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை உனக்கு அதிகப்படுத்தி கொடுக்கிறது. வொர்ஷிப் பண்ணும்போதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்? ஹோலி ஆகிறோம், பரிசுத்தமாகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க அப்படின்னா உனக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு இல்லை, நீ எவ்வளவு பரிசுத்தமாயிருக்கேங்கிறது தான். 2 வாரம் வரலன்னா அந்த 2 வாரத்துக்குள்ள பரிசுத்தம் என்ன ஆயிரும்னா, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகும். இந்த நாளுடைய ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, those not presented here today, என்ன ஆகும்? இந்த நாளுக்குரிய பரிசுத்தம் இல்லை. இந்த நாளுக்கு ஒரு 7 நாள் அடுத்த வாரம் வரைக்கும் கணக்கு போட்டு பாருங்க, இது என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகிட்டு பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் சொல்ற. நன்மை செய்கிறவன் தீமை செய்கிறவன் கீழே போ, நன்மை செய்கிறவன் நன்மை செஞ்சு மேல போ. என்ன ஆகும்னா இந்த நாள்ல பரிசுத்தம் நமக்குள்ள வரலன்னா we decrease the holiness. இந்த வாரத்துக்குரிய வார்த்தை, இந்த வாரத்துக்குரிய அபிஷேகம், இந்த வாரத்துக்குரிய வல்லமை, இந்த வாரத்துக்குரிய பலன் நமக்கு இல்லாம போயிடும். ஓகே, அதுதான் வேதம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கேட்ட வசனம் பலப்படுது. வசனத்தை கேட்கலன்னா என்ன ஆகணுமோ? we are weakened day by day. அடுத்த வாரம் வரும் பொழுது இந்த வாரத்திற்குரிய பலத்தை சேர்த்து வாங்க முடியுமா? முடியாது. we cannot receive after stretch one stretch. போன வாரம் இல்ல, முந்தின வாரம் இல்ல, அது முந்தின வாரம் இல்ல, இன்னைக்கு வந்திருக்கிறேன் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு போறேன், முடியுமா? முடியாது. அதான் சொல்றாரு, அன்னன்னைக்கு அன்னன வேதனை போதும், பாடுகள் போதும், நாளை உன்னுடைய தன்னை. ஜேம்ஸ் போல் என்ன சொன்னாரு அவரு? நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, இன்னைக்கு வரல நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. அங்க வந்த டைலின் ஸ்ட்ராங் தண்ணீர் வர்றது பூமியில வந்து என்ன ஆகும்? பல முறை எச்சரிச்சிருக்காரு, பெங்களூரை நான் ஒரு விஷயம் அசைப்பேன், திருப்பியும் அசைப்பேன் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனா எத்தனை பேருடைய பரிசுத்தவனுடைய செபம் நம்ம இன்னை வரைக்கும் உயிரோட காத்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய செபம் நம்மளை மட்டும் காத்திருக்கு, சரிங்களா? ஆனா நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. நாளை உன்னுடையதல்ல தேவனுடையது. நாளைக்கு ஒருவேளை இன்னைக்கு மரித்தா எங்க போவ? அதான் முக்கியம். அடுத்த காரியம் சொல்றாரு பாருங்க. ஆகையால் remember that his holiness is imparted to you through Jesus Christ, and thereby the possibility of the Holy Spirit enabling you to walk a holy life. நீ பரிசுத்த நடக்கை நடக்கும்படிக்கு அந்த பரிசுத்த இஸ்ரவேலின் ஒருவராய் இருக்கிற தேவன், அந்த தேவனுக்கேற்ற பரிசுத்தத்திலே நாம் அவரை ஆராதிக்கிற பொழுது அந்த ஆராதனையினால் நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்படியே செய்கிற பொழுது நினைவு கூறுங்கள், அவர் உங்களை என்ன செய்யறாரா? அவருடைய பரிசுத்தத்திலே உங்களை மாற்றி பரிசுத்த ஆவியை கொண்டு உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் நடக்கையிலே உங்களை கொண்டு போகிறார். எது வரைக்கும்? பரலோகம் வரைக்கும். இன்னைக்கு இந்த கடந்து போகும் பொழுது அந்த பரிசுத்தம் உங்களோடு வரும். விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு தேவையானது அந்த பரிசுத்தம், கிறிஸ்துவுக்கு ஏற்ற பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை தேவாவியவர் நமக்கு தருவார். எழுந்து நிற்போமா? Thank you Lord. Hallelujah. Thank you. ஒப்பு கொடுப்போம். Jesus. Thank you Lord. Hallelujah. துதி மகிமை இயேசுவுக்கு
சேர்ந்தவர் வந்து எங்களை அழைத்துக் கொண்டு போவார். நாங்கள் பரிசுத்தமான ஆயத்தத்தோடு இருக்கிறோம். இந்த கூடாரத்தின் கீழ் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நிலைமையில இயேசு வருவார் என்றால் நாங்கள் இயேசுவோடு செல்ல ஆயத்தமாயிருக்கிறோம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவினால் இரத்தத்தினால் ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். பரிசுத்த தேவனிடத்துல செல்லும்படி அவருக்கு ஏற்ற பரிசுத்த ஆராதனை இன்றைக்கு நாங்கள் செய்தபடியால் கிறிஸ்துவோடு செல்ல எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், அழைத்து செல்லும், என்னை அழைத்து செல்லும், என்னை எடுத்துக்கொள்ளும். இந்த நாளிலே எங்களை என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. Please be seated.